நம்மட ஸ்கூல்ல முஸ்லிம் பாடசாலைகள்ல குமருக்கு புள்ள வயசுக்கு வந்த புள்ள எத்தனையோ பிள்ளைகள் அப்படி போடுன்னு ஆடுது. அப்படி போட வேண்டியதுன்னா நீங்க சின்ன வயசுல புள்ளை கதைத்தான் அப்படித்தான் போட்டு வச்சிருக்கிறேன். நமக்கு உண்மையில எரிச்சல் தானே, என்னடா நீ செய்யற வேலை அப்படின்னு நாம கேட்போம். ஆனா அவன் சிரிச்சு சிரிச்சு அடிப்பான், திரும்ப திரும்ப போட்டு அடிப்பான், எடுத்து வீசி பார்ப்பான், மரம் போய் புறக்கி எடுத்துட்டு வருவான். இதுதான் புள்ளட விளையாட்டு. உனக்கு தெரியாதாடா இதை தின்னப்படாது, எத்தனை தாக்கடா சொல்லியிருக்கிறேன் அப்படின்றா. அப்படி சொன்னா அது பிள்ளைய பாதிக்கும். பாதிக்காத வகையில ரசூல்லா, மகன் இது நாம சாப்பிடப்படான உங்களுக்கு தெரியாதா, நம்ம தின்னப்படா மகன், இது நம்மட இல்ல, நம்மட உரிமை இல்ல, இது ஜக்காத்து பொருள் அப்படின்னு ரசூல்லா படிச்சு கொடுக்குறாங்க. நாம தின்ற சாப்பாடுனா புள்ள ஓடி வந்து வாப்பாட பீங்கான்ல ஒரு அள்ளு சாப்பிடுறேன், இல்லாட்டி வாப்பா மகண்ட வாயில அப்படி கொடுத்துடுறோம், அதை ஓடி தெரிஞ்சுட்டு வந்து உமா கிட்ட ஒரு பிளேட்ல இருக்கிற தள்ளி அது தின்ற. இப்படி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி பாஞ்சி திரிஞ்சு திண்டு திரிகிற பிள்ளைகளா இருந்தா அந்த புள்ள நாளைக்கு போற இடத்துலயும் அப்படித்தான் தின்ன பார்க்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, நமது குழந்தை உளவியல் சம்பந்தமாக நேற்றைய தினம் அதன் அடிப்படைகளை தெரிந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு இந்த குழந்தை உளவியல்ல அடுத்த பகுதியாக பிள்ளைகள் சில விஷயங்களை பெற்றோர்களிடத்துல எதிர்பார்க்கும். அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அவங்க எதிர்பார்க்கிற விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கணும், அதே நேரம் பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். அப்படிங்கிறதுல சில தகவல்களை நாம இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதியில பார்ப்போம். பொதுவாக பிள்ளைகள் எப்பவுமே தாய் தகப்பன்ட்ட அன்பை எதிர்பார்க்கும். அன்பை தாய் தகப்பன்ட்ட அந்த பிள்ளை எப்பவும் எதிர்பார்க்கும். உம்மா நம்மளோட இரக்கமாயிருக்கணும், வாப்பா நம்மளோட இரக்கமாயிருக்கணும், எல்லாரும் நம்மளோட இரக்கம் காட்டி இருக்கணும்ன்றது குழந்தைகளுடைய பொதுவான எதிர்பார்ப்பு. இப்ப இந்த எதிர்பார்ப்பு சில பிள்ளைகளுக்கு கிடைச்சும், சில பிள்ளைகளுக்கு கிடைச்சாம இருக்கும். கிடைக்காத பிள்ளைகள் தான் அந்த அன்பு கிடைச்சாத காரணத்தால பல பிரச்சனைகளை வீடுகள்ல செய்யக்கூடியதா இருக்கும். அதனால அதுல உளநலம் பாதிக்கப்பட்டால் நிறைய பிரச்சனைகளை செய்யும். இப்போ வாப்பா பொதுவா வேலைக்கு போறவரா இருக்கலாம். காலையில எலும்பினா புள்ளை எலும்பும் முதல் வாப்பா வேலைக்கு போய் புள்ளை எலும்பி பார்த்தா வாப்பா இல்லை. அப்ப தகப்பன்ட்ட இருக்கிற அந்த அரவணைப்பு பிள்ளைக்கு கிடைச்சாம போகுது. அவர் நைட்டுக்கு தான் வருவாரு, வந்தா புள்ள தூங்குற நேரம், அந்த டைம்ல புள்ள விளையாடுமா வாப்பாவோட, படுத்து தூங்கிடும். உம்மா மட்டும் வீட்டுல இருப்பாங்க. இந்த உம்மா மட்டும் வீட்டுல இருக்கிற நேரம் அந்த பிள்ளை வீட்டுல சரியான பிறலி பண்ணும், கூத்து போடும், சாமான் சட்டி முட்டை இழுக்கும், உடைச்சும், இந்த பண்டம் பாத்திரங்களை இழுத்து போட்டு அதை மிரிச்சும் உதைச்சு திரியும், தள்ளிக்கிட்டு திரியும். இதெல்லாம் அந்த பிள்ளை என்ன செய்யும், சத்தம் போடும். இப்படி செய்யற நேரம் அந்த இடத்துல நம்மளோட ரியாக்ஷன் என்னவோ அதுக்கேத்த மாதிரி பிள்ளை என்ன செய்யும், அது அந்த இடத்துல மனநலம் வளர்ச்சி அடையும் அல்லது பாதிக்கப்படும். இப்போ உம்மா கிட்ட இருந்து வார ரியாக்ஷன் பிள்ளை எதிர்பார்க்காததாக இருந்துச்சேண்டா அந்த இப்ப பொதுவா அப்படித்தானே, தனியா இருந்து ஒரு 4 பிள்ளைய வளர்க்கறது லேசி வேலையா? வாப்பா இல்லாட்டி உம்மா மட்டும் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்றதுன்றது கஷ்டம். நிறைய இடங்கள்ல அந்த பிரச்சனை இருக்கிற சில உம்மாமார் வாப்பா வெளிநாடு போயிடுவாரு, இல்லாட்டி வேலைக்கு போயிடுவாரு, தொழில் துறவுண்டு போயிடுவாரு. இந்த 4 பிள்ளைகளை வச்சு கொண்டு ஒரு உம்மா வளர்க்கறதுக்கு, அந்த 4 பிள்ளைய கண்ட்ரோல் பண்றதுக்கு அவக்கு ஏலா கஷ்டம். உங்களோட வாப்பா பெத்து போட்டு வீட்டுல இருக்கிறல்ல, வெளியே போயிடுற, நான் பட்டு மாள்றேன்னு சொல்லி 2 பேரும் தான் பெத்து போட்டது. பெத்து போட்டுட்டு இப்ப என்ன செய்யறேன்னா அந்த அவங்களோட அந்த மன இதை சுமையை எப்படி இறக்குறேன்டா உங்க வாப்பா அப்படின்னு தான் இறக்கிற. அதை வாப்பா மேல காட்டிக்கொள்ள, இல்லாட்டி என்ன செய்யறேன்டா அந்த பிரச்சனையை பிள்ளைகள்ல காட்டுற. ஒன்று பிள்ளைகளை திட்டுற,
இல்லாட்டி பிள்ளைகளை வந்து அடிக்கிற, அந்த பிள்ளைகளை வந்து செய்யற வேலையை தடை செய்யற, இப்படி எல்லாம் நடக்கிற, பதுவா செய்யற, சில உமாமார் பதுவாவும் செய்யற, நாசமா போக புள்ள இவ்வளவு பிறலி பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த கொள்ளையில போறதுக்கு அது இது என்ன வாயில வாரதை எல்லாம் விட்டு அடிக்கிற உமாமாரும் இருக்கிற, பதுவா செஞ்சு பிள்ளைகளை ஏசி திட்டி அந்த மாதிரி அதுகள் செய்யக்கூடிய அந்த காரியங்களை வந்து உம்மா எரிச்சலோட பார்த்தாங்கண்டா அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்யும், அவங்களோட முன்னேற்றம் அப்படியே தடைப்படும், குறுகும். உம்மட்ட இருந்து வார ரியாக்ஷன் கோபத்தோட எரிச்சலோட புள்ள ஒரு வேலையை செய்யக்குள்ள இழுத்து கொண்டு போட்டு தொப்பு தொப்புன்னு முதுகுல அடிச்சு உட்காரவை, அப்படியே இரி ஓடாத பாயாத அப்படின்னு அந்த புள்ளைய வந்து செய்யற நேரம் அந்த புள்ள வந்து தானாகவே என்ன செஞ்சிருமாண்டா ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள வந்துடும். இதெல்லாம் நம்மளால செய்யலாது, செய்யக்கூடாது போல, இதெல்லாம் நம்ம செஞ்ச யாரும் விரும்ப மாட்டாங்கன்னு உம்மா அவங்களோட சோழிய பாக்குறதுக்கு அவங்களோட லேசிக்கு புள்ளைய கண்ட்ரோல் பண்றது. அவன் பிறலி பண்றவன் தான், புள்ள ஓடுற பாயிர உடைச்சிற சாமான இழுக்கிற இதெல்லாம் நடக்கும் தான். ஆனா கண்ட்ரோல் பண்றோம்ன்ற பேர்ல திட்டுறதும் அடிச்சுறதும் தான் கண்ட்ரோல்னு நினைச்சிறாங்க. திட்டுறதும் அடிச்சுறதும் ஒரு நாளும் கண்ட்ரோல் இல்லை, அது வந்து பிள்ளைய பாதிக்கும். இதான் உண்மை. நாம வந்து பிள்ளைய வந்து அடிச்சு முதுகுல அடிச்சு தலையில குட்டை போட்டு இழுத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறோமா, அவனோட ஆக்டிவிட்டிஸை நாங்க தான் முடக்கிறோம், அவன் சுறுசுறுப்பை வந்து நாம இல்லாமல் ஆக்குறோம். அப்ப இதை வந்து நாங்க என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாது. புள்ள தப்பு செஞ்சா அதை அன்பா சொல்லணும், பிள்ளைக்கு அழகான முறையில் அந்த தப்பை வந்து பிள்ளைக்கு எடுத்து சொல்லி அந்த பிள்ளைய வந்து அது செய்யற தப்புல இருந்து டைவர்ட் பண்ணணும். ஒரு புள்ள ஒரு சாமானை இழுத்து போடுதுன்னு வைங்களேன், போட்டா தட்டப்பட்ட சத்தம் கேட்கும். ஒரு பிளேட்டை இழுத்து போடும், அதை இழுத்து காலால மிதிக்கும், தள்ளிட்டு போகும், ஒரு கதிரைய சேரை இழுத்து தள்ளும், அதை பிரட்டி பார்க்கும், இதையெல்லாம் செஞ்சு பாக்கிதான் புள்ளைட இயல்பு. அது என்ன செய்யும், அப்படி போடுற நேரம், ஒரு சாமானை போட்டு மிதிக்கிற நேரம், அல்லது ஒரு சாமானை எடுத்து அது அந்த கீழே போட்டு சத்தம் வார நேரம், அதுல இருந்து வார சவுண்டையோ அல்லது அது புழுறதையோ அந்த புழுற இது திருப்பி நிமித்தி வைக்கிறதையோ அந்த புள்ள ரசிக்குது. அதுல இருந்து அந்த புள்ள என்ன செய்தண்டா ஒரு விஷயத்த படிச்சுது. ஓ, இந்த சாமான் விழுந்தா இதுல இப்படி ஒரு சத்தம் வரும், இதை நாம தள்ளிட்டு போனா இதுல அடுத்த மூவ்மெண்ட் இப்படித்தான் இருக்கும், சேரை எடுத்து அந்த புள்ள தள்ளிக்கிட்டு போகும், வண்டி ஓட்டுறேன்னு அது நினைச்சும். அந்த புள்ளிட அந்த மனசுக்குள்ள என்ன இப்ப ஓடுமண்டா, நான் இப்ப ஒரு வண்டியை ஓட்டுறேன், நான் வண்டி ஓட்டுறேன்டா, உம்மா பறிச்சு கதிரையை தூக்கி அங்க வச்சுட்டு புள்ளைய இழுத்துட்டு வந்தா அவனதை செய்ய மாட்டான் போற. அவனுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து அவனோட கற்பனை வேற, அந்த உணர்ச்சி அந்த உணர்வு அது அந்த பிள்ளைக்குள்ள கிரியேட் ஆகும்போது அதை விட்டுறணும். நீங்க ஓட்டுங்க, உங்களுக்கு ஓட்டையிலும் நீங்க நல்லா ஓட்டுவீங்க, வண்டியெல்லாம் வாங்கி தரும் பிள்ளைக்கு, இப்படி நாம சொல்லும் போது அந்த பிள்ளையோட மைண்ட் செட்ல என்னால ஏலும் இதை செய்ய இயலும் என்ற அந்த பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் தோட் வந்து உருவாகும். இப்ப நாங்க உருவாக்குறது எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது எதிர்மறையான, உன்னால ஏலா, செய்யாத, உடைச்சிடாத, இதை எடுக்காத அப்படின்னு நாங்க தடுத்து அதுகளை தடை செய்யற நேரத்துலதான் பிள்ளைகள் பல விஷயங்களை படிச்சாம போயிரும். சத்தத்தை அந்த புள்ள விரும்பும். ஒரு எட்டுத்தொரு புள்ள ஒரு சாமனை அடிச்சும் சத்தம் கேட்கும், நமக்கு எரிச்சல், நமக்கு உண்மையிலே எரிச்சல் தானே, என்னடா நீ செய்யற வேலை அப்படின்னு நாம கேட்போம். ஆனா அவன் சிரிச்சு சிரிச்சு அடிப்பான், திரும்ப திரும்ப போட்டு அடிப்பான், எடுத்து வீசி பார்ப்பான், மர போய் புறக்கி எடுத்துட்டு வருவான். இதுதான் புள்ளட விளையாட்டு. அதான் அந்த புள்ள என்ன செய்யறா விரும்புது. விரும்பும் போது நாங்க அந்த புள்ளை வந்து அது அசௌகரியமாக இருந்தாலும் அதுல எதையோ புள்ள லேர்ன் பண்றான், படிச்சிறான், அவன் வந்து அதுல எதையோ ஒன்று அவன் வந்து கத்துக்கொள்றான் என்றதுதான் உளவியல் ரீதியான உண்மை. இதை வந்து நாங்க ஒரு நாளும் என்ன செய்யப்படாதண்டா நெகட்டிவ் தாட்ஸ்ல பார்க்கவே படாது. அது அந்த பிள்ளைக்கு அதுல இஷ்டத்துல நாங்க விட்டுறணும். பிள்ளைகளோட விளையாட்டை வந்து நாங்க எப்பவுமே தடை செய்ய போகவே படாது, அங்கீகரிக்கணும். இஸ்லாம் என்ன செய்யுமாண்டா, இஸ்லாத்துல பாருங்க, ரசூலுல்லாஹ் வந்து இந்த உளவியலை இப்பதான் கண்டுபிடிக்கிறான். ஆனா இதை வந்து இந்த உளவியல் 19ஆம் நூற்றாண்டுல வந்து அதை ஆய்வு செஞ்சு புள்ளிட உளவியல் இப்படித்தான் இருக்குது, அது அதுல மைண்ட் தாட்ஸ் எல்லாம் இப்படித்தான் இருக்கும், அதை நாங்க அக்செப்ட் பண்ணணும் இப்படி என்று நாங்க வந்து அதை இன்றைக்கு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிட்டு சொல்றான்டா. இதை ரசூலுல்லாஹ் எப்பயோ சொல்லிட்டாங்க. அவங்க அதை வந்து நடைமுறையில காட்டிட்டும் போயிட்டாங்க. எப்படி காட்டிட்டு போறாங்கடா, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களுக்கு தொழுகை நடத்த வராங்க, இஷா தொழுகை.
இஸ்ஸா தொழுகையை வந்து தொழுவிச்சிட்டு இருக்கிற நேரம் சுஜூதுக்கு போன ரசூலுல்லாஹ் எலும்பல்ல. வார நேரம் என்ன செய்யறாங்கண்டா, ஹசன் ரலியல்லாஹு அவங்களையோ அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களையோ வந்து அவங்க தூக்கிட்டு வந்து அப்படி இருப்பாட்டுறாங்க. முன் சஃப்ல இருப்பாட்டிட்டு ரசூலுல்லாஹ் இங்க இருந்துக்குங்க மகன், பேரப்புள்ள தானே, ரசூலுல்லாஹ்ட மகள்ட மகன், பேரப்புள்ள. அப்பா மாதிரி கொண்டு போறதானே பள்ளிக்கு, கொண்டு போனா நம்மட ஆட்கள் என்ன செய்யறா, உங்கள்கிட்ட புள்ளையில கொண்டாடாதங்கப்பா, பள்ளியில சரியான பிறனி உங்களோட புள்ள, ஓடுற பாயிர குறுக்கால போற, பள்ளிக்குள்ள சத்தம் இருக்கலாது, எங்களுக்கு தொலையலாது, இதானே ஆட்கள்ட நிலைமை. புள்ள கொண்டாடப்படாதான் பள்ளிக்கு, இவங்கட எப்படி அந்த புள்ள உருவாகும் யோசிச்சு பாருங்க. பிள்ளைய பள்ளிக்கு கொண்டாந்தா கரைச்சல் பெரிய ஆட்களுக்கு. ரசூலுல்லாஹ் பேர பிள்ளைய தூக்கிட்டு வராங்க பள்ளிக்கு, கொண்டாந்து முன்னால இருப்பாட்டிட்டு ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. சுஜூதுக்கு போனவங்க எலும்பல்ல. சுஜூதுக்கு போன ரசூலுல்லாஹ் எலும்பல்ல உடனே சஹாபாக்களுக்கு எல்லாம் பெரிய சந்தேகம் ஆயிட்டுது. அவங்க போனாங்களே, இன்னும் அந்த ரசூலுல்லாஹ் சுஜூதுல இருந்து வரலையே அப்படின்ட்டு ஒரு சஹாபி என்ன செய்யறாருண்டா, அவர் சொல்றார், நான் தலையை என்ன ரசூலுல்லாஹ் இன்னும் ஒழும்பாம இருக்காரு, என்னமாச்சு வாச்சோ அப்படின்னு இப்படி தலையை தூக்கி சுஜூதுல இருந்து பார்த்தேன். பார்க்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சுஜூதுல இருக்கும் போதே அதுல ரசூலோட முதுகுல ஏறிக்கிட்டு பேரப்புள்ளை இருக்கிறாரு. சுஜூத் ஜமாத்து தொழுகிறாரு. தனியா தொழுதா கூட பிரச்சனை இல்லை, வீட்டுல தொழுதா நம்மட புள்ள ஏறும் பாயும், கழுத்துல ஏறும், இங்கால பெறலும் அங்கால பெறலும், கீழே இதுக்கு கவட்டுக்கால போகும், வயிற்று எட்டைக்கால பூந்து பார்க்கும், முகத்தை வந்து இப்படி எட்டி பார்க்கும், என்ன உம்மா செய்யறா என்ன வாப்பா செய்யறான்னு. இதான் பிள்ளைகள். இப்ப இந்த மாதிரி இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சுஜூதுல நீண்ட நேரம் இருக்கிறாங்க. முதுகுல வந்து பேரப்புள்ள ஏறி இருக்கிறாரு, விளையாடுறாரு. விளையாடிட்டு இருக்கிற நேரம் அப்ப இந்த சஹாபி இதை பார்த்துட்டு என்ன செய்யறாருண்டா, ஃபரஜஅது இலா சுஜூதி, அதை பார்த்துட்டு நான் திரும்ப சுஜூதுக்கு வந்துட்டேன். கண்டுட்டாரே என்ன இதான் சிச்சுவேஷன் இப்ப தெரியும். கண்ட உடனே திரும்ப சுஜூதுக்கு வந்துட்டார். ஃபலம்மா கலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத், ரசூலுல்லாஹ் தொழுகையை இப்ப முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு பிறகு காலன் நாஸ், மக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னக சஜத்த பைன லஹ்ரானி ஸலாத்திக சஜிதத்தன் அத்தல்தஹா, நீண்ட நேரம் சுஜூது செஞ்சீங்களே யா ரசூலல்லாஹ், அது என்ன, ஏதாவது அல்லாஹ் அப்படி நீட்டி செய்யணும்னு கட்டளை இட்டுட்டானா, இல்ல வேற ஏதாவது வஹி ஏதாவது இறங்கிச்சா? வஹி வந்தாலும் அந்த இடத்துல எல்லா இதுவும் ஸ்டாப் ஆகும் தானே, அப்படியே அந்த அந்த சிச்சுவேஷன்லயே வஹி இறங்கிச்சேன்டா அப்படியே இருப்பாங்க ரசூலுல்லாஹ், வஹி இறங்கி முடியும் வரைக்கும். அப்ப இப்படி ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹத்தா லனன்னா அன்னஹு கத் ஹதஸ அம்ரன், ஏதோ ஒன்று நடந்துட்டு நாங்க நினைச்சோம் யா ரசூலுல்லாஹ். உடனே அவ அன்னஹு யூஹா இலைக்க, இல்ல உங்களுக்கு வஹி இறங்கிச்சா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லு தாலிக லம் யகுன், இது ஒன்றுமே நடக்கல. வஹி இறங்கவும் இல்ல, தொழுகையிட சிஸ்டம் மாறவும் இல்ல, நீண்ட நேரம் சுஜூது செய்யணும்ன்றதும் இல்ல. வலாக்கின் நபினி இருத்தஹலனி, என்ற புள்ள என்ற மேல ஏறிக்கிட்டு இருந்தான், புள்ள விளையாடி இருக்கிறான். அவன் வேலையை அவன் முடிக்கும் வரைக்கும் நான் அவசரப்படுறத வெறுத்தேன், நான் விரும்பல. ஏறிட்டு இருக்கிறவன் இறங்குட்டா தொழுகிறேன் அப்படின்னு இழுத்திங்கால தூக்கி போட்டுட்டு தொழுகிறவங்களும் இருக்கிற. விளையாடுறதுக்கு நேரம் இல்லை, எப்ப பாரு விளையாட்டு, தொழுகையிலையும் விளையாட்டு. இறங்கு இப்படி நோன்ற, தொழுகையில இருந்துட்டு வாப்பா நோன்ற, போடா அங்கிட்டு போ அப்படி நோண்டி தள்ளி விடுற. அந்த புள்ள அவன் இயல்பத்தானே காட்டுவான். காட்டுற ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கண்டா, அவன் ஏறி அவனுக்கு விருப்பமான மட்டுக்கு விளையாடிட்டு இறங்கட்டும் விட்டுட்டேன். அவன் தேவையை அவன் ஆசையை தடுக்க நான் விரும்பல அப்படின்றாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் அந்த புள்ளையோட உள்ளத்தை வந்து பாக்குறாங்கன்னு பாருங்க. அந்த புள்ளைய தடை செஞ்சா கவலைப்படுவான் தானே, என்னடா அப்பா வந்து நம்மளை வந்து விரட்டுறாரு, விரும்பல அப்பா நம்மட இதை வந்து அவரை வந்து என்ன செய்யல, எக்ஸெப்ட் பண்ணலையே என்று அந்த பிள்ளை வந்து கவலைப்படும். சில பிள்ளைகள் அழுதுரும், விரட்டினா போட்டா அங்கு போ அப்படி தள்ளி இது பண்ணக்குள்ள வாப்பாவோட வந்து இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற பிள்ளைய தள்ளக்குள்ள என்ன செய்யும், அழுதுரும். அப்ப பாதிக்கப்படுது புள்ள. ரசூலுல்லாஹ் விளையாடட்டும், கொஞ்சம் 5 நிமிஷம் தானே இருக்கட்டுமே, அதுக்கு என்ன இப்ப அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அதுவும் பரலு தொழில் நம்மட ஹசரத்து தொழிற்சில பிள்ளைய கொண்டாந்து வச்சுட்டு உங்களோட பிள்ளைய விட்டுட்டு வாங்க ஹசரத்தினி அப்படிம்பாங்க. மௌலைமார் பிள்ளைய கொண்டாந்து தொழுகிற நேரம் கழுத்துல ஏறி குந்திட்டாருன்னு வைங்க. புள்ள கழுத்துல ஏறி குந்தினா வாப்பா எப்படியும் என்ன செய்வாரு, என்ன நினைப்பாரு,
அப்படியே ஜமாத்து தொழிச்சிட்டு இருக்கிற முழு பேரும் வந்து பள்ளியில இருக்கிறான். நாம 5 நிமிஷம் 10 நிமிஷம் குனிஞ்சிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான், நம்மட டிக்கெட்டை வெட்டி அனுப்பிடுவான் அப்படின்னு புள்ளைய இறக்கி அங்கால தூக்கி போட்டு தான் தொழிப்பாரு. இதான் நம்ம. ஆனா ரசூல்லா எப்படி பார்த்தாங்கண்டா, அவனுக்கு இதுல இருக்கணும்ன்றது அவன் ஆசை. நீ இரு, உனக்கு போதுமா அப்ப இறங்கு. அப்படி தூக்கி சுமந்தவங்க ரசூல்லா பிள்ளைகளோட விளையாட்டை அங்கீகரிச்சு கொண்டாங்க அப்படின்னு பாக்குறேன். அப்ப இது வந்து பிள்ளைகளோட அந்த விளையாட்டுகள் விஷயத்துல உம்மா வாப்பா எல்லாம் அங்க இருந்தா உளவியலை படிக்கணும். தடை செய்யலையே ரசூல்லா, முட்டுக்கட்டை போடலையே, நீங்க விளையாடாதங்க வாப்பா, ஓடாதங்க, ஏறாதங்க வாப்பா அப்படின்றாம ரசூல்லா அது பிள்ளைக்கு அந்த வயசுக்குரிய இயல்பு தான் அதுன்னு அங்கீகரிச்சு கொண்டாங்க. அது செய்யட்டும் அப்படின்னு ரசூல்லா அந்த பிள்ளைகளோட மனத்தை உள்ளத்தை வந்து பாதிக்காத வகையில நடந்ததை நாம பார்க்கலாம். அதே மாதிரி நாம பிள்ளைகளை வந்து சில உம்மா வாப்பா வந்து உம்மா முத்தம் கொடுக்குற, சில வாப்பா மாதிரி முத்தம் கொடுக்குறல்ல. பிள்ளைய வந்தா இரக்கம் தான், ஆனா முத்தம் கொடுக்குறல்ல. முத்தம் கொடுக்காட்டி அந்த புள்ள வந்து அந்த பாசத்தை வாப்பா நம்மளோட இரக்கம் இல்லையோ என்ற ஒரு ஃபீலிங்கை உணரும். ஒரு பிள்ளை வந்து எப்ப அதிக பாசத்தை தகப்பன் தாய்ட்ட உணரும்னா நாம இறக்கத்தோட தூக்கி அப்படி அணைச்சி ஒரு முத்தம் கொடுக்குற நேரம் பிள்ளை தானாகவே நம்மளோட உம்மா அப்பா அதிக பாசம் வச்சிருக்காங்க, இறக்கம் காட்டுறாங்கன்னு உணரும். அந்த முத்தம் கொடுக்குற விஷயத்துல நிறைய உம்மாமாருன்ற பிரச்சனை இல்லை, வாப்பாமார் வந்து தூக்கி கொள்ற, ஆனா முத்தம் கொடுக்க அவங்களுக்கு வெட்கம், கொடுக்குற இல்லை அப்படின்னு பாக்குற. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க முத்தம் கொடுக்கறது இரக்கத்திட்ட வெளிப்பாடு, உங்களோட அன்பை வெளிக்காட்டுறதுதான் முத்தம். அன்பை உங்களோட மேல இரக்கம் மகன் அப்படின்றதுக்கு அவனுக்கு விளங்குமா? இரக்கம்ன்றத புள்ள உணர்ற ஒரு செயல்பாடுதான் முத்தம். அந்த பிள்ளைக்கு நாங்க கொடுக்கக்கூடிய அந்த முத்தங்கள் வந்து அந்த பிள்ளை தானாகவே தகப்பன் தன் மேல இரக்கத்தை வச்சிருக்காருன்றத புரிஞ்சு கொள்ளும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு காட்டரபி வாராரு. காட்டரபி என்ன, கிராமத்து புறத்து ஒரு அரபி வாராரு. வந்து பாக்குறாரு, ஃபக்கால வந்து அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சொல்றாரு, துக்கப்பிலூன சிபியான, நீங்க சின்ன பிள்ளைகளை எல்லாம் முத்தம் கொடுக்குறீங்களே, ஃபமா நுக்கப்பிலுவும், நாங்க எல்லாம் அப்படி கொடுக்குறோம்ல அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் அவரை கூப்பிட்டு இருப்பாட்டி வச்சு அதுக்கெல்லாம் பெரிய அட்வைஸ் பண்ணி, அப்படியாப்பா முத்தம் கொடுக்கணுமாப்பா, முத்தம் கொடுத்தா தான் இது இப்படி இருக்கும் அப்படி எல்லாம் ரசூலா பேசல. ஒரே ஒரு பதில் தான் ரசூலா சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்கண்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ அம்லிகு லக அன் நஸ அல்லாஹு மின் கல்பிக ரஹ்மா, உண்ட உள்ளத்துல இருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்ததுக்கு நான் என்னப்பா செய்யலும்? எப்படி பதில்? அது இரக்கம். ஒரு மனுஷன் உள்ளத்துல இரக்கம் இருந்தா அதை அவன் அப்படித்தான் வெளிப்படுத்துவான். நான் என் பிள்ளையே, என் பேர பிள்ளைய, சின்ன பிள்ளைகளை முத்தம் கொடுக்குறேன்னா எந்த மனசுல இரக்கம் இருக்கு, நான் அந்த பிள்ளையோட அன்பா இருக்கிறேன், அதை வெளிப்படுத்துறேன் அந்த பிள்ளைக்கு. உண்ட உள்ளம் கல் நெஞ்சம்ன்றதுக்கு நான் என்னப்பா செய்யலும்? அல்லாஹ் உண்ட உள்ளத்துல இருந்து இரக்கத்தை எடுத்துட்டா என்னால என்ன செய்யலும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த நாங்க வந்து இரக்கம் காட்டுறோம்டா, இரக்கம் காட்டுறோம்னு நாங்க மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்ததுக்கு புள்ள விளங்காது. அதை நாங்க ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துற முறைகள் இருக்குது. ஒன்று பிள்ளைய வந்து அன்பா ஆற தழுவி கொள்றது, அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கறது, பிள்ளைக்கு பரிசுகளை வாங்கி கொடுக்கறது, கிஃப்டுகள், இதெல்லாமே வந்து பிள்ளையிட வந்து உள்ளத்துல வந்து ஒரு முன்னேற்றத்தை, தகப்பன் மேல உள்ள ஒரு அந்த நம்ம மேல அன்பு மரியாதை வச்சிருக்காரு, நம்மள இரக்கம்தான், நம்மளை வந்து வாப்பா வந்து பராமரிச்சுறாரு, பாக்குறாரு, எல்லாம் தேவைகளை செஞ்சு தருவாரு, இப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் அது வந்து உருவாக்கி கொள்றதுக்கு தான் அதான் மன வளர்ச்சியை ஏற்படுத்தும்ன்றாங்க. இதை ரசூல்லா இங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களோட பேரப்பிள்ளைய வந்து கிஸ் பண்றாங்க. ஒரு தடவை பேரப்புள்ள ஹசனோ ஹுசைனோ இருக்கிறாரு, அவங்கள தூக்கி மடியில வச்சு ரசூல்லா ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. அக்ரா இப்னு ஹாபிஸ் அத்தமீமி, அக்ரா இப்னு ஹாபிஸ்ன்ற ஒரு சஹாபியும் பக்கத்துல இருக்காரு. ரசூல்லா அப்படி தூக்கி முத்தம் கொடுத்த உடனே இவருக்கு ஒரு ஆச்சரியம். அவர் கேட்கிறாரு, இன்னலி அசரத்தன் மினல் வலதி, யார சொல்லா எனக்கு 10 புள்ளை இருக்கு. அங்க 2 புள்ளதான் பேரப்புள்ள, அதுவும் இவர் சொந்த புள்ளையே 10 புள்ளை இருக்குது, பெத்த பிள்ளைகள் 10 இருக்குது. யார சொல்லலாம், மா கப்பல் துமினு மஹதா, ஒரு புள்ளைய கூட நான் முத்தம் கொடுத்தது இல்லையே யார சொல்லலாம். 10 புள்ளைய பெத்து இவர் ஒரு புள்ளைக்கு கூட முத்தம் கொடுக்கலன்னா யோசிச்சு பாருங்களேன்.
ஒரு எந்த வாப்பாவாச்சும் அதை பெத்த உடனே போய் தூக்கி என்ற புள்ள ஹாஸ்பிட்டல்லே வச்சு அந்த பிள்ளைய ஆற தழுவி முத்தம் கொடுத்து அப்படி கொண்டு வருவாங்க. இவர் ஒரு சஹாபி. இவர் ஆரம்பத்துல அந்த பிள்ளைகள் விஷயத்துல நிறைய பேர் என்னண்டா அது உம்மாக்குரிய வேலை அப்படின்னு விட்டுருவாங்க. இது நம்ம வாப்பா நம்ம என்னத்துக்கு பிள்ளைய தூக்குறதும் கொஞ்சிறதும் சூ கழுவுறதும் கக்கா கழுவுறதும் உடுப்பு மாத்துறதும் இதெல்லாம் நம்ம பாக்குற வேலையாண்ட மாதிரி விட்டுருவாங்க. அப்ப இவரும் அப்படித்தான் இருந்திருக்கிறாரு. அப்ப எனக்கு 10 பிள்ளை இருக்கு யார சொல்லலாம், உண்ட கூட நான் முத்தம் கொடுத்தது இல்லையே அப்படின்ற உடனே ஃபனதர இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ரசூலா பாக்குறாங்க, ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னடா 10 பிள்ளைங்கிறீங்க, ஒரு பிள்ளைக்கு கூட நீங்க முத்தம் கொடுத்தது இல்லையா அப்படின்ட்டு ரசூலா சொல்றாங்க, மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம். இரக்கம் காட்டாட்டி நீங்களும் இரக்கம் காட்டப்பட மாட்டீங்க. நீங்க இரக்கம் காட்டினா தான் அவன் இரக்கம் காட்டுவான் அப்படிங்கிறாங்க ரசூலா. அப்ப எப்படி அந்த சஹாபிக்கும் அது ஒரு உளவியல் ரீதியான ஒரு பதில். பிள்ளைகள் விஷயத்திலே நீங்க இரக்கம் காட்டினாத்தான் அது பிள்ளைகள் நாளைக்கு நம்ம மேல இரக்கம் காட்டுறதுக்கு வாய்ப்பாயிருக்கும். வாப்பா கல் நெஞ்ச கட்டு 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 இருந்தா எப்பவாறு வாப்பா அவனை பார்த்தாலே பிள்ளைக்கு பயம், பார்த்தா கிட்ட வர மாட்டான், பேச மாட்டான். தண்டிக்கணும், கண்டிப்பு இருக்கணும். ஆனா மனசுல நம்மட இரக்கம் இருக்கணும், இரக்கத்தை வெளிப்படுத்தணும் பிள்ளைகளுக்கு. அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தாம எப்பவாறு இப்படி இருந்தா, நீ இருக்கும் போதே என்ன பார்க்கல, நீ செத்து போற நேரத்துல நான் உன்னை என்னத்துக்கிட்ட பார்க்கணும் அப்படின்ட்டு பிள்ளைகள் கை விட்டுரும். நீங்க இரக்கம் காட்டுங்க, இரக்கம் காட்டப்படுவீங்க அப்படிங்கிறாங்க ரசூல்லா. அப்ப முத்தம் கொடுக்கறதுன்றது எப்பவுமே அது ஒரு தாழ்வான விஷயம் கிடையாது. பிள்ளைகளை நாம அன்போட இரக்கமா அரவணைச்சு முத்தம் கொடுக்கறத பிள்ளைகள் எதிர்பார்க்கும், விரும்பும். பிள்ளைகளை தூக்கி முத்தம் கொடுத்தா சிரிக்கும், அந்த பிள்ளைகள் அதை ரசிக்கும். அதான் பிள்ளைகளுடைய இயல்பு. அப்படி செய்யாத பிள்ளைகள் தான் அன்பு நமக்கு கிடைச்சல்ல என்றதை உணரும் போது பாதிக்கப்படுது. ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வாராரு. சில பேர் அப்படித்தானே சொல்ற, நான் எந்த பிள்ளையோட இறக்கம் வாப்பா அப்படின்ற இறக்கம் தானாம். ஆனா பிள்ளைக்கு அதை வெளிப்படுத்த தெரியாது, இறக்கத்தை இவருக்கு காட்ட தெரியாது. ஆனா எந்த பிள்ளையோட நான் வாங்கி குட்டுக்குற கேட்கிற எல்லாம் குட்டுக்குற, நான் வாங்கி வாங்கி கொண்டே கொட்டுற வீட்டுல அப்படிம்பாரு. ஆனா பிள்ளை ஒரு நாளும் வாப்பாட்ட அந்த உண்மையான யதார்த்தமான இறக்கத்தை கண்டிருக்காது. உண்மையில வாங்கி கொடுத்துருப்பாரு. பிறநாளை கொண்டு 10 உடுப்பு கொடுப்பாரு. போய் சம்பாரிச்சிட்டு இது மகனுக்கு, அது மகனுக்குன்னு சொல்லி கொண்டே கொடுக்குறல்ல, கொண்டே போட்டுட்டு அவர் போயிடுவாரு. அவனா பார்த்து உம்மா கொடுத்தா எடுத்து கொடுத்துக்குருவான், பிள்ளைகளை எடுத்துக்கும். ஆனா வாப்பாவா கொண்டே மகன் இங்க வாங்கம்மா, மகள் வாங்க, இது உங்களுக்கு வாப்பா, இது உங்களுக்கு அப்படின்னு கூப்பிட்டு அந்த இறக்கம் பாத்தீங்களா, அந்த அவங்களை கூப்பிட்டு அரவணைச்சு கொண்டு கொடுக்கறது. இப்படி இல்லாம நான் இறக்கம் எங்கட பிள்ளைகளோடா, அதை எப்படி புள்ள ஐடென்டிஃபை பண்ணும்? அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி வாராரு. அன்ன ரஜுலன் கான இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமர்ர பிஹி ரஜுலுன். ஒருத்தர் அவரை கடந்து போறாரு. இந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கிறாரு. இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அந்த நபித்தோழர் சொல்றார், யா ரசூலல்லாஹ் இன்னி ல உஹிப்பு ஹாதா, நான் இந்த ஆளை விரும்புறேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அவர் கடந்து போறாரு. போற நேரம் இந்த சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் நான் இந்த ஆளை விரும்புறேன் யா ரசூலல்லாஹ். அப்படின்னா அவர் மேல இரக்கமாயிருக்காரு. ஒரு ஆம்பளை பொம்பளைய விரும்புறதோ அல்லது பொம்பளை ஆம்பளையை விரும்புறதோ கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஆனா சும்மா போயிட்டு ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை நான் அவங்களை விரும்புறேன் ஏண்டா அவ அடுத்த ரியாக்ஷனை காட்டுவார். இல்ல அவ போயிட்டு இன்னொரு ஆம்பளை கிட்ட நான் உங்களை விரும்புறேன்டா அது வேற ரூட்ல போயிடும். இது அல்லாஹ் ரசூல் சொல்லல. ஒரு ஆண் ஒரு ஆணை விரும்புறாரு, ஒரு பெண் ஒரு பெண்ணை விரும்புறாங்க. இப்ப இந்த ஆண் ஆணை பெண்ணை பெண் விரும்பும் போது ரசூல்லா கேட்கிறாங்க, நீங்க அவங்கள விரும்புறீங்களா, அவர் மேல இரக்கமா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு ரசூல்லா கேட்கிறாங்க. அலம் தஹு, நீங்க அவர் மேல இரக்கம் வச்சிருக்கிற இடத்த சென்னீங்களா? சென்னீங்க எப்படி கேள்வி? இரக்கம் மனசுல இருந்ததுக்கு சரி அவருக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் ரசூல்லா என்ன கேட்கிறாங்கன்னா, அதை நீங்க சொன்னீங்களா அவருக்கு, நீங்க அவரோட இரக்கம்ன்றது அவருக்கு சொன்னீங்களா, அறிவிச்சீங்களா? இல்ல யாரும் சொல்லலாம். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அதில் முனியோக செல்லுங்க, இரக்கம்னா செல்லுங்கப்பா அவர்கிட்ட, நான் உங்களோட இரக்கம் உங்களோட பாசமா இருக்கிறேன் அப்படின்றத நீங்க அவருக்கு சொல்லுங்க அப்படின்ற உடனே ஃபலஹிகஹு, இவர் போய் அவரை சந்திச்சு, இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நான் உங்களை விரும்புறேன், அல்லாஹ்வுடைய விஷயத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தானே சொன்னாங்க, 2 மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக நேசிச்சு அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சா என்ன கிடைச்சும்? அரசுடைய நிழல் கிடைச்சும். அப்ப இவர் விரும்பினதை சொல்லணும், எத்தி வச்சிடணும்.
நான் உங்களோட இரக்கம், அன்பு, பாசம்ன்றதை இவர் மனசுக்கு வச்சுட்டு இருக்கிறதுனால, இப்ப நான் என் மனசுக்கு அன்பு வச்சுட்டு இருக்கிறதுனால நீங்க அதை கண்டுபிடிப்பீங்களா? உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுண்டா, நான் சொன்னா தானே தெரியும். நீங்க என்ன வந்து விரும்புறீங்க, அன்பு வைக்கிறீங்கடா, நீங்க சொல்லாம நான் எப்படி, நான் என்ன உள்ளத்தை புலந்தா பார்க்கலும். அப்ப பிள்ளைகிட்ட நாம இரக்கம் காட்டுறோம்ன்றதை வந்து பிள்ளைகளுக்கு நாம காட்டணும், செல்லணும். உங்களோட இரக்கம் வாப்பா, நாங்க உங்களோட நாங்க அன்பா இருக்கோம், பாசமா இருக்கோம்ன்றத செல்லவும் வேணும், அதுக்குரிய மாதிரி நடக்கவும் வேணும் அப்படிங்கிறத இந்த செய்தியில அந்த சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்ப இரக்கம் என்ற பேர்ல சில பேர் என்ன செய்யறேன்டா, எல்லாம் மீறி போறேன். எங்கிட்ட பிள்ளையோட நாங்க இறக்கமுண்டா, புள்ள என்ன செஞ்சாலும் என்ன செய்யறல்ல, அந்த ஒன்றையும் கண்ட்ரோல் பண்றது இல்ல. கண்ட்ரோல் பண்ண கூடாதுன்றது ஒரு பகுதி இருக்குது. ஆனா கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பகுதியில் ஒன்று வந்தா கண்ட்ரோல் பண்ணணும். எல்லாத்துக்கும் திறந்து விட்ட மாதிரி விட்டா என்ன நடக்கும்? அப்ப நினைச்சதையெல்லாம் செய்ய போயிடுவான். அப்ப கண்ட்ரோல் பண்ணணும் என்ற ஒரு இடம் வந்தா அந்த இடத்துல பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி அழகா சொல்லி கொடுத்து அதுல விபரீதத்தை பிள்ளைக்கு புரியப்படுத்தி வேற பக்கம் டைவர்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு என் புள்ள பாட்டு, கூத்து, டான்ஸ் அதைத்தான் விரும்புறான்னு வைங்களே, இஸ்லாம் அதை அங்கீகரிக்குமா? இப்ப என் பிள்ளையோட நான் இறக்கம் வீட்டுக்குள்ள பஃபல போட்டு நான் சத்தமா ஒரு பாட்டை போட்டு விட்டு ஆடுங்கம்மா என்னட்டு உமா வாப்பா ஆடினா சரியா? பிள்ளைக்கு இறக்கத்தை வெளிப்படுத்துறது அப்படியா? இது பிழை, இது தவறு. இஸ்லாத்தினுடைய வரையறைகளுக்கு உட்பட்டு ஹராங் என்றது கலந்துராம, எல்லை மீறி போய் அல்லாட சாபம் கோபத்தை தேடிக்கொள்ளாம பிள்ளைகளை உரிய முறைப்படி ஒழுக்கமா வளர்க்கணும். ஒழுக்கத்துக்குள்ளதான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். புள்ள வந்து பாட்டு போட்டுக்கொண்டு ஆட விரும்புது, அதை நாங்க மியூசிக்க போட்டு ஆடுங்கன்னு நாங்களும் பின்னால் நின்று ஆடினா சரியா? அப்படித்தான் நிறைய உமா மாதிரி போய் டிக்டாக்ல வீடியோ போடுற, புள்ள ஆடுற, உமாவும் ஆடுற, வாப்பாவும் பின்னால ஆடுற, உமாவும் ஆடுற, புள்ள முன்னால நின்று ஆடுற. எப்படி உருப்படும் அந்த புள்ள? நாளைக்கு மியூசிக்கல் ஷோவில் போய் நின்று ஆடுவான். ஒரு குமர புள்ள போய் இன்னைக்கு குத்தாட்டம் எல்லாம் ஸ்கூல்ல ஏன் போடுது பிள்ளைகள்? நம்மட ஸ்கூல்ல முஸ்லிம் பாடசாலைகள்ல குமருக்கு புள்ள, வயசுக்கு வந்த புள்ள, எத்தனையோ பிள்ளைகள் அப்படி போடுன்னு ஆடுது. அப்படி போட வேண்டியதுன்னா நீங்க சின்ன வயசுல பிள்ளைக்கு அதைத்தான் அப்படித்தான் போட்டு வச்சிருக்கிறாய். அப்ப அதை போட்டதுனால புள்ள போய் மேடையில் அடை நாம ஒரு குமரே பருவ வயசுக்கு வந்துட்டோமே, நம்மள 4 பேர் வீடியோ எடுக்கிறானே, உலகமே பார்க்குமே, ஒரு ஒழுக்கம் வேணாமா? இதெல்லாம் இந்த வெட்க உணர்வு கலட்டப்பட்டுரும். வெட்க உணர்வு எங்கிட்ட உமா பாப்பாவே கேட்கிற, நீ யாரா கேட்க அப்படின்னு. அப்படித்தானே டிக்டாக்க போட்டுட்டு வீடியோவை போட்டுட்டு நீ ஏமா இப்படி பண்ற, ஒரு குமர புள்ளை இல்லையாமா? இப்படி பாதி மூடி இப்படி பாதி போடுற புள்ள, பாதி முகத்தை காட்டுவாங்களாம், பாதி முகத்தை மூடிக்குவாங்களாம். இல்லாட்டி இப்படி சோலை எடுத்து இப்படி முகத்தை வாய்க்கட்டால மூடிக்கொண்டு வீடியோ போடுறது நான் காணப்படாது. உனக்கு ஏது தேவையில்லாத வேலை. இதை அங்கீகரிக்கிறது உமா வாப்பா. அந்த ஒழுக்கத்தை வந்து சின்ன வயசுல அந்த எல்லை மீறி போனதுனால உம்மா வாப்பா நீ ஏமா அப்படி பண்றாய், டிக்டாக்ல இதெல்லாம் போடாதம்மா, இதெல்லாம் ஹராம், 4 மனுஷன் பாப்பான், உண்ட புருஷனுக்கு தம்மா நீ உண்ட அழகு அலங்காரத்தை காட்டணும் சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அங்க எல்லாம் கோட்டை விட்டுட்டு அந்த புள்ள சின்னதுல ஆடும், பாடும், டான்ஸ் ஆடும், கூத்து போடும், விரும்பும் மியூசிக்க நாங்க போட்டு கொடுத்துட்டு நாங்களும் ஆடுறேன். அந்த புள்ள வந்து அதுல என்ன செய்யும்டா, அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் ஆகி பெருத்த பிறகும் அதான் வேணுமுண்டு. புள்ள வந்து வனத்து அடுத்த வீட்டுக்கு போய் ஒரு சாமனை எடுத்துட்டு வந்துட்டுன்னு வைங்களேன், பிள்ளை எதை கண்டாலும் தூக்கும். காரை கண்டா எடுக்கும், விளையாட்டு புக்ஸை கண்டா எடுக்கும், ஏதாலும் ஒரு சாமானை கண்டா தூக்கிட்டு வந்துடும். ஆசைப்பட்டா தூக்கிட்டு வந்துடும். அதுக்கு தெரியாது விபரீதம், நாம களவு எடுக்கிறோம், தெரியாம கொண்டு போறோம், அப்படி இல்லை, போய் கண்டு முடிய எடுத்துட்டு வந்துடும். இது திருட்டு. சின்ன வயசுல அதுக்கு திருட்டுன்னு தெரியாது, இதுக்கு பேர் திருட்டு. இது அங்க தெரிஞ்சா அந்த வீட்டுக்குள்ள எடுக்க விடுமா? பெரளி வண்ணை அடிச்சு பிடிச்சி சண்டை பிடிச்சி விரட்டி விட்டுருமா இல்லையா? தெரியாம கொண்டு வந்துடும். இது திருட்டு. இந்த திருட்டை நம்மளோட உமா வாப்பா நம்ம புள்ள கொண்டு வந்தா அங்கீகரிக்கலுமா? மகன் இது நம்மட இல்லம்மா, இது நமக்குரிய சாமான் இல்ல, அவங்களோட வீட்டு சாமான், நம்ம வாங்கிக்குவோம், கொண்டை கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் புள்ள தெரியாம கொண்டாந்துட்டு அப்படின்னு கொடுத்துட்டா அந்த புள்ள நாளைக்கு என்ன பழகும்? ஓ, நமக்கு உரிமை இல்லாத சாமானை நம்ம எடுக்கப்படாது, எடுத்தாலும் நம்ம கொடுத்துடணும், அது நமக்கு உரியது இல்ல அப்படின்ற ஒரு தோட்ஸ் வளருமா இல்லையா? கொண்டாந்துட்டீங்களா மகன், ஜாதிவா நீங்க அப்படின்ட்டு புள்ளைய கூப்பிட்டு வச்சு கொண்டிருந்தா அவன் பாப்பான் இன்னும் நாளைக்கு போய் இன்னும் என்னத்தை கொண்டு வந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, வீட்டுல களவு எடுக்கலாம், கல்லனா மாறிடுவான்.
பெருத்த பிறகு கொள்ளையடிச்சிருவனா மாறிடுவான், அடுத்தவங்களோட வீட்டுக்கு பூர்றவனா மாறிடுவான். இங்க சின்னத்துல நீங்க அதை திருட்ட அது விளையாட்டுத்தனமா செய்யற திருட்ட தடுக்காட்டி நிஜமாவே திருட ஆரம்பிச்சிருவான். 10 வயசாகக்குள்ள கல்லன் ஆயிருவான். அப்ப அந்த புள்ளைய வளர்க்கிற விஷயத்துல எல்லாம் மீறக்கூடாது, இரக்கம் என்ற பேர்ல அதை கவனத்துல வச்சு கொள்ளணும். அப்ப தனக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளை ஒரு புள்ள எடுக்குதா, தனக்கு அதாவது அனுமதிக்கப்படாத ஒரு வேலையை செய்தா அதை அழகா சுட்டி காட்டி என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு நாங்க இது செய்யப்படாமல். ஏன்னா சோதனை தெரியுமா, பிள்ளைகள்ன்றது ஒரு சோதனை, மனைவி மக்கள்ன்றது ஒரு சோதனை. அந்த சோதனையை நாங்க சரியா கையாள தவறிட்டோம்னா அது பெரிய சோதனையா மாறிடும் நமக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅலமு, நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களோட செல்வமும் உங்களோட பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை. அப்ப எங்களோட புள்ள சோதனை இப்ப சின்ன சோதனை, சிரிச்சு சிரிச்சு எக்ஸப்ட் பண்ணிட்டோம். பெருத்த பிறகு கல்லனா மாறி நாளைக்கு அடுத்தவனோட வீட்டுல பூந்து கொள்ளையடிச்சிட்டானா எப்படி இருக்கும்? ஆகப்பெரிய சோதனை அது. அப்ப இந்த சோதனையை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான் குர்ஆன்ல 8வது அத்தியாயம் 28வது வசனத்துல. அப்ப பிள்ளைகளை அடிச்சு வளர்த்தா தான் அது திருந்தும் என்று நாங்க ஒரு நாள் நினைச்சிடப்படாது. அடிக்கிறதுனால, பிள்ளைய போட்டு வெள்ளு வெளுக்கிறதுனால பயத்தை காட்டணும். அந்த பயத்தை வாப்பட முகத்தை உம்மட முகத்தை புள்ள பாக்குற நேரம் அந்த ஃபீலிங்ஸை உணரணும், செய்யாம இருக்கிற மாதிரி நடக்கணும். அடிச்சு ஒரு நாளும் பிள்ளையை திருத்திடாது. அடிச்சு அடிச்சு திருந்தின பிள்ளைகள் எங்க இருக்கு? பிள்ளைக்கு வைராக்கியம் உருவாகும். அடிக்கிறான் போட்டு என் வாப்பா, என் உம்மா அடிச்சிரா அப்படின்னு அந்த புள்ள என்ன செய்யும், அடிச்ச பழகி நாளைக்கு அடிக்க போகல எனக்கு தெரியும்டா அடிச்சுதான் போறான் அப்படி முதுக தருவான். தெரியுமே, அவன் தான் பழகிடுவானே. அடிக்க போறான்டக்குள்ளே அவனுக்கு தெரியும், முதுக தருவான், அவனே தருவான் அடிச்சுட்டு போண்டு. அந்த மாதிரிக்கு பிள்ளைகளை அடிச்சு ஒரு நாளுமே திருத்தேராது. அடிச்சு 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 திருத்தலாமாண்டா பிள்ளைகள் ஒரு நாளும் திருந்தாது. அதுக்கு பழமொழி சொல்லுவாங்க என்னண்டா, அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் பாங்க தெரியுமா? நீங்க அடிச்சு 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 இருந்தா அம்மியும் நகர்ந்து போயிரும். இந்த பழமொழியை காட்டிட்டு பிள்ளைய அடிச்சு வளர்க்கறது வேற, கண்டிச்சு வளர்க்கறது வேற. கண்டிப்பும் தண்டிப்பும் வேற வேற, ரெண்டும் ஒன்று இல்லை. கண்டிப்புன்றது பிள்ளைக்கு தெரியணும், இதை விரும்பல, இதை செஞ்சா குத்தம், நம்மளோட உமா பாப்பா நம்மளை பார்த்தாலே ஒரு பயங்கரமா இருக்கு அப்படி நம்ம செய்யப்பட, அது கண்டிப்பு. தண்டிப்பு தான் போட்டு வெளுக்கிறது, இது செய்யக்கூடாது. அப்ப அந்த பிள்ளைகளை நாங்க அடிச்சு அடிச்சு வளர்த்தா என்ன நடக்குமாண்டா, சைக்காலஜி ரீதியா உளவியலாளர்கள் சொல்றாங்க, அடிச்சு வளர்க்கப்படுற பிள்ளைகள் எதிர்காலத்துல மோசமானவங்களா மாறுவாங்க, ஆக மோசமானவங்களா. அதனால என்ன நடக்குமாண்டா, அவங்க மன வலிமையை இழப்பாங்க. அடிக்க அடிக்க என்ன நடக்கும், இப்ப புல்லு பொடியும் வெளியே போயிட்டாண்டுங்களே, அவனுக்கு சொல்லணும், மகன் நீங்க போனா நேர காலத்தோட வந்துடணும் பாப்பா, சுத்தி திரியப்படாது, காலம் மோசம், பிள்ளைகள் எல்லாம் மோசம், பிரச்சனைகள் கூட, ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை, நீங்க நேர காலத்தோட வீட்டுக்கு வந்துடுங்க. பாப்பா இருப்பாரு, மகரிவுக்கு பாங்கு கேட்டுரும், புள்ள வீட்டுக்கு வரல, அப்பதான் வருவான் விளையாடிட்டு. அப்படித்தானே, விளையாடிட்டு வீட்டுக்கு வருவான், வரக்குள்ளே பார்த்துட்டு தான் வருவான் பாப்பா இருக்கானாண்டு, உம்மா எங்க. அப்படித்தானே, இப்ப டைம் லேட் ஆகி முடிய பிள்ளைக்குள்ள ஒரு பயம் தானா வாரு, கட்டிப்பாங்களோ அப்படின்னு. விளையாடுக்குள்ள அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்ல ஒன்றும் விளங்குறதில்ல, விளையாடி போட்டு வந்துருவான். வரக்குள்ளே வாப்பா தும்புக்கட்டையை எடுத்துட்டு போய் குட்டிச்சு குட்டுன்னு குட்டுத்தாரண்டா அவனோட மன வலிமை குறைஞ்சு போயிடும். அப்ப அவனுக்கு இருக்கிற அந்த ஏற்கனவே அவன் எந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்தானோ அதெல்லாம் இல்லாம போயிடும். இவன் வாப்பாக்காரன் எப்ப பார்த்தாலும் இதை போட்டு அடின்னு அடிப்பான் அப்படின்னு விட்டுருவான், மன வலிமையை இழந்துருவாங்க பிள்ளைகள் அப்படிங்கிறாங்க. தன்னம்பிக்கை இல்லாம போயிடும். அதாவது 6 மணிக்கு என்னால வரையலும்ன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கே, அந்த நம்பிக்கை அவனுக்கு இல்லாம போயிடும். அப்ப ஏண்டா 6 மணி 7 மணிக்கு நான் பாதுகாப்பா தைரியமா வருவேன் என்ற ஒரு நம்பிக்கைன்னா உள்ள பயந்து சுபாவமா மாறிடுவான். பயம் இப்படித்தானே. இப்ப இருட்டுண்டா, நமக்கும் நைட்ல இருட்டு தனியா இருக்கிறடா பயந்தானே, கரண்ட் போயிட்டா உமா வேணும், வாப்பா வேணும், இல்லாட்டி யாராவது கூட வேணும், அப்படி ஒருத்தர் இருட்டுன்றக்குள்ள பயம் வர எல்லாருக்கும். நம்ம தௌஹீத விளங்கினவங்களுக்கே தனியா நடுநிசையில 12 மணிக்கு ரோட்ல இருட்டுல போறான்னா போவானா, ஆயத்தில் குருசியை ஓதிட்டு தான் போவான். அப்படி நம்ம ஓத தேவையில்ல, அப்படி ஓதுற அவசியமும் இல்லை. ஆனா இவன் மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் என்னடா, பயம். தனியா போறவன் இந்த திருமணிக்கு ஏதாச்சும் வந்துருமோ சைத்தான் அது இது, அப்படி ஒரு தானாகவே உருவாக்கி கொள்றது. அப்ப அந்த அச்ச உணர்வை நாங்களாக உண்டாக்கி கொள்றது பிழை.
அதனால அந்த மாதிரி பிள்ளைகள் என்ன செய்யும்டா, தன்னம்பிக்கை இழந்துருவாங்க. என்னால ஏலும் செய்ய இயலும், எனக்கு இதுல வந்து அந்த பாசிட்டிவான ஒரு தோட்ஸை வந்து நெகட்டிவாக மாத்தி கொள்ளுவாங்க. அதொன்று தாழ்வு மனப்பான்மை உருவாகும் இப்படின்னு உளவியலாளர்கள் சொல்றாங்க. அப்ப குழந்தைகள் என்னவா ஆகும்டா, இந்த 3 விஷயமும் அவங்களுக்குள்ள வந்துச்சேன்டா, அவங்க வந்து மன வலிமையை இழந்து, அவங்களோட தன்னம்பிக்கையை இழந்து, தாழ்வு மனப்பான்மைக்கு வந்துட்டாங்கண்டா, இவங்க எதிர்காலத்துல அதுக்கு பழகிப்பாங்க. சின்னத்துல செய்யாத பெருசாகி செய்வாங்க. அன்றைக்கு கணக்கு தீக்கல, இன்றைக்கு தீக்க போறேன்டான்னு என்ன செய்வான்டா, கொலகாரனா மாறுவான், கொள்ளக்காரனா மாறுவான், அடிதடிக்காரனா ரவுடியா மாறுவான், பேச்சு செல்வாக்க கேட்காதவனா மாறுவான், அடுத்தது வந்து திருடனா மாறுவான். இப்படி மாறுவாங்க என்றதுதான் சைக்காலஜி. இப்படிதான் சொல்றாங்க. அப்ப சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு எப்பவுமே நாங்க வந்து அவங்கள அடிச்சு திருத்தணும், அடிச்சாதான் திருந்துவாங்கன்னு நினைக்கிறது பிழையான விஷயம் அப்படின்றது கவனத்தில். ரசூலுல்லாஹ் எப்பவாச்சும் பிள்ளைகளை அடிச்சு அடிச்சு திருத்தினாங்கன்னு இருக்குதா எங்கேயாவது? அடிச்சு எங்கேயும் திருத்தல. அடிக்கிறத விட அறிவுரை சொல்லித்தான் திருத்திருப்பாங்க. அடிப்பாங்க என்ற ஒரு பயம் பிள்ளைக்கு இருக்கணும், அடிப்பாங்கன்ற பயம் பிள்ளைக்கு இருக்கணும். புள்ள போய் எதையாவது தனக்கு உரிமை இல்லாத எடுக்க போற நேரம் வாப்பா ஒரு பார்வை பார்க்கிற நேரம் பிள்ளைக்கு விளங்கணும், ஆகா இது எடுக்கப்படாது, வாப்பா கட்டும் கோபமா இருக்காரு, எடுத்தா விழும் அடி அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸை உண்டாக்கணும். அப்படி இல்லாம தாண்டோண்டித்தனமா விட்டாலும் கெட்டு போயிடும். அடி அடின்னு போட்டு அடிச்சு நாங்க வளர்த்தாலும் பிள்ளை நாசமா போயிடும். அதே மாதிரி பிள்ளைகளை வந்து ஒரு காலமும் பதுவா செய்யப்பட, திட்டப்பட. பிள்ளைகளுக்கு அடிச்சு பதுவா செஞ்சு திட்டி பிள்ளைகளை நாசமா, நம்ம பெத்த பிள்ளைய நம்மளே நாசமாக்கலுமா? அப்ப நம்மட பிள்ளைய நாம பதுவா செஞ்சு 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 வீட்டுக்குள்ளால இருக்கிற கரைச்சலுக்கு அந்த பிள்ளைய போட்டு அலட்டி கொடுத்தோம்டா, அந்த திட்டி திட்டி திருந்தின பிள்ளைகள் யாரும் இல்லை. அதனால பிள்ளைகள் வந்து வாழ்க்கையோட முன்னேற்றத்தை இழந்துருவாங்க. லைஃப்ல அவங்க முன்னேறி போற முன்னேற்ற பாதைய முன்னேற்றத்தை இழந்துருவாங்க அப்படின்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், நீங்க உங்களுக்கு எதிராகவும் துவா செய்யாதீங்க. எனக்கு எதிராக நான் துவா செஞ்சா சரியாது, நான் எனக்கு நல்லதைத்தான் கேட்கணும், கெட்டதை கேட்கப்படாது. அப்ப எனக்கு எதிராக நான் துவா செய்யக்கூடாதா? வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களோட பிள்ளைகளுக்கு எதிராகவும் துவா செய்யாதீங்க. நாசமா போவ உன்னை அல்லாஹ் ஹரபாக்கன்னு சொன்னா நாசமாகட்டும், அல்ல அழிச்சு போடட்டும் ஒண்ணுன்றது. நாங்க சொல்ற வார்த்தை சும்மா, அல்லாஹ் உன்னை ஹரபாக்கன்னு சொன்னா அல்லாஹ் எக்ஸெப்ட் பண்ணிட்டான்னு வைங்க, என்ன ஆகும்? ஒரு நேரம் இருக்கு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா துவாஃபிகு மினல்லாஹி தபாரக வ தஆலா சாஅத்தன், அல்லாஹ்விடத்திலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நெய்லின் ஃபீஹா அதாஅன், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அந்த கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டு விட்டீர்கள் என்றால் ஃபயஸ்தஜீப லக்கும், அதை அல்லாஹ் உங்களுக்கு தந்துருவான். என்ன அவ கொடுத்துட்டான்னு வைங்க, நானே பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய எவ்வளவோ செலவழிச்சு பராமரிச்சு வளர்த்து நல்லா ஆகட்டும்னு சொல்லிட்டு போடுற அந்த பிள்ளையோட பிறலிக்கு உன்னை நல்லா ஹரபாக்கட்டு, நாசமா போ, நீ ரோட்ல போற நேரம் முட்டிப்பட்டு தாண்டா சாவாய் அப்படின்னு சொல்ற. போற ஒரு வாகனத்துக்கு அடிபட்டு தாண்டா சாவாய், உன்னை பாம்பு இது கட்டிச்சு சாவ, இட்டி உள்ள உன்னை தலையில சொல்லி திட்டிட்டு உமா வீட்டுல இருந்துருவா. கோவத்துக்கு தான் திட்டின, வேணுமுண்டு இல்ல, இடி புலனுமுண்டா உமா விரும்புவாவா? பாப்பா விரும்புறதா? அதை என் புள்ள போற வழியில ரோட்ல முட்டுப்பட்டு சாகட்டும்னா அது யாரும் விரும்புறல்ல. ஆனா மனசு பொறுக்காம திட்டுற, ஏசுற. இப்படி இப்ப போற வழியில மகன் ரோதைக்கு அறப்பட்டு மௌத்தாயிட்டான்னு வைங்க, வண்டிக்கு யாருக்கு பாதிப்பு? யார் அழ போறாங்க? யார் அந்த வழியை சுமக்க போறாங்க? நாம தானே, பெத்து போட்ட நாம தானே அதை சுமக்கணும். திட்டப்படா. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நீங்க திட்டுறது ஒரு நேரம் அல்லாஹ் கிட்ட இருக்குது, அந்த நேரத்துல திட்டினீங்கடா அல்லாஹ் ஏத்துக்கிட்டு கொடுத்துருவான்னுட்டாங்க ரசூலுல்லாஹ். இடி புலான்னு புள்ள வீட்டுக்கால வெளியே போற நேரமே இடி புழுந்துட்டா, சரி கண்ணுக்கு முன்னாலே இடி புழுந்து செத்து போயிட்டான். அந்த வலியும் வேதனையும் மௌத்தாகும் வரைக்கும் இருக்குமா இல்லையா? அப்ப அதனாலதான் சாபம் விடப்படாது, பதுவா செய்யப்படாது பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறத நாங்க பார்க்கிறோம். இது குழந்தைகள் விஷயத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித் தரக்கூடிய ஒரு அறிவுரை. இந்த பாடத்தை நாம விளங்கி கொள்ளணும். அப்ப பிள்ளைகளை திட்டுறதுனால ஒரு நாளும் அவங்க வந்து திருந்த மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில
நபிகள் நாயகம் எந்த காலத்திலையும் சின்ன பிள்ளைகளை ஏசி துன்புறுத்தினதில்லை. ஏசினா புள்ள பாதிக்கப்படும், மனக்கவலை அடையும். ரசூல்லா ஒரு நாளும் அல்லாஹ் ரசூல் சின்னவங்களோட அப்படி நடக்கிறல்ல. அதான் உளவியல். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன், ரசூலுல்லாஹ் கெட்ட வார்த்தை பேசுறவங்களாகவோ, வலா லஆனன் சபிக்கக்கூடியவங்களாகவோ, வலா சப்பாபன் ஏசுறவங்களாகவோ இருக்கல்ல. அப்படி இல்ல, ரசூலோட தன்மையே இல்லாது. அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அந்த வாயை திறந்தாலே ஊத்த பேச்சு, அப்படி பேச மாட்டாங்க அல்லாஹ் ரசூல். அதே மாதிரி சபிக்கிறது, சாபம்ன்றது, பதுவா செய்யறது, இது அல்லாஹ் ரசூல் செய்ய மாட்டாங்க, ஏசவும் மாட்டாங்க. மூதேவி எரும மாட்டு உனக்கு என்னடா சின்ன அப்படின்னு வாயை திறந்தா அப்படித்தான் வாரேன் வந்தா இப்படி பேசுறது அல்லாஹ் ரசூலோட பண்பு கிடையாது. சின்னவங்களுக்கும் பேச மாட்டாங்க, பெரியவங்களுக்கும் பேச மாட்டாங்க. ரசூலா கோபம் வராமையா இருக்கும்? அவர் என்ன மலக்கா? மனுஷன் தானே. மனுஷன் என்றா கோபம் வந்தா அல்லாஹ் ரசூலுக்கு காண யகூலு இந்தல் மஅதபத்தி, கோபம் வார நேரத்துல ரசூல்லா இந்த மாதிரி ஏசி சாபமிட்டு அவங்களுக்கு கெட்ட கெட்ட வார்த்தைகளால பேசி அல்லாஹ் ரசூல் அப்படி செய்ய மாட்டாங்க. உங்களோட நெத்தி மண்ணுல என்ன செய்யட்டும், படட்டும் உண்டுவாங்க. அது அவங்களோட காலத்துல சொல்ற ஒரு வார்த்தையா இருக்கும், உங்களோட நெத்தி மண்ணுல படட்டும் அப்படின்னு. அப்ப இவ்வளவுதான் ரசூலா சொல்லுவாங்களே தவிர அல்லாஹ் ரசூல் ஏசி சபிச்சு சாபமிட்டு மதுவாச்சு நீ நாசமா தொலைஞ்சு போங்கடா அப்படின்னு சொல்ற இல்ல. இன்னைக்கு இதுல நிறைய பாடம் படிச்சனும், பெரியவங்களும் படிச்சனும், உமா பாப்பாவும் படிச்சனும், டீச்சர்ஸ்மாரும் படிச்சனும், எல்லாரும் படிச்சனும். சின்ன பிள்ளைகள் வந்தா பள்ளியில சும்மா உதாரணத்துக்கு பாருங்க, இந்த பள்ளிக்குள்ள தொலைவார நேரம் பிள்ளை சத்தம் போடுது தானே, இங்க ஓடுது அங்க பாயுது, சத்தத்தை போடுது, பேசிட்டு இருக்குது, கார் விளையாடுது, அது பிள்ளையோட இயல்பு. எங்களுக்கு டிஸ்டர்ப் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளியில பிள்ளைகள் வந்ததான், பிள்ளைகள் தொழுததான், சத்தம் போட்டதான், அழுததான், குழப்படி பண்ணினதான். ரசூல்லா எப்போவாச்சும் சொன்னாங்களா பிள்ளையெல்லாம் வீட்டுல விட்டுட்டு வாங்கன்னு? உம்மாமாரும் தானே வந்தாங்க, கூட்டிட்டு தானே வந்தாங்க. அதுக்காக ஏசினாங்களா? பிள்ளைகளை கூப்பிட்டு இந்த பாருங்க அடிச்சு தொலைச்சி போட்டுருவோம் பாருங்க, இதுக்கு பிறகு வரப்படாதுன்னு. பிள்ளைகள் பள்ளிக்கு கூத்து போட்டா நம்மட ஆக்களை என்ன செய்யறா, விரட்டி விட்டுற, ஓடுறா வீட்டுக்கு, உன்ன உமா அப்பா இல்லையாடா, பாக்குற இல்லையா, கேட்கிற இல்லையா, அப்படி விரட்டுற. அவன் நாளைக்கு வருவானா பள்ளிக்கு? எந்த பள்ளி வாசல்கள்ல சின்ன பிள்ளைகள் துரத்தப்படுறாங்களோ அதுக்கு பிறகு அடுத்த ஜெனரேஷன் பள்ளிக்கு இருக்காது, வரமாட்டான். அந்த பிள்ளைய விளையாட விட்டு நம்மளோட பழக வச்சு இறக்கமா பேசி அவங்கள அப்படியே மகன் வாங்கு மகன் நாளைக்கு வாங்க அப்படின்ற போது அந்த புள்ள அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பை உணரும். அதுக்கு ஒரு அந்த சூழல் பிடிச்சும். அப்ப நாம போவோம், அந்த பிள்ளையாகவே பழகி கொள்ளும். ரசூலோட பள்ளிவாசல்ல சின்ன பிள்ளைகள் அழும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது ஒரு பெரிய பிரச்சனைமா, நீங்க உங்களோட பிள்ளைகளை கொண்டு வீட்டுல வச்சுக்கோங்க அப்படி எங்கேயாச்சும் சொன்னாங்களா? கிடையாது. அப்ப இதெல்லாம் பாக்குறோம். இப்ப ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில இந்த ஏசுறது, சபிக்கிறது, துரத்துறது, கெட்ட வார்த்தை இது ஒன்றுமே கிடையாது, பார்க்க இயலாது. அப்ப பிள்ளைகளோட எப்படி ரசூலுல்லாஹ் நடப்பாங்கண்டா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்படி சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் அவங்களோட உம்மா என்ன செய்யறாங்கண்டா, அந்த 10 பிள்ளைகள் அவங்களுக்கு, 9 பிள்ளைகள், அபூ தல்ஹா அவங்களுக்கும் உம்மு சுலைம் அவங்களுக்கும். இப்ப 9 பிள்ளைகள்ல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்களோட பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய எனக்கு தரமாட்டாங்களா ஹிதுமத் செய்யறதுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அபூ தல்ஹா அவங்களோட மனைவி அனஸ் அவங்களோட உம்மா, அனஸ் ரலியல்லாஹு சின்ன பிள்ளை, சரியா, சின்ன பிள்ளையில அவரை கையை பிடிச்சு கூட்டிட்டு கொண்டே யாரும் சொல்லல, ஹாதா உனைஸ் அப்படிங்கிறாங்க. அனஸ் பேரு, இவங்க என்ன உனைஸ்ங்கிறாங்க. அனஸ்ன்னு சொன்னா அனஸுக்கு பெரியவர் ஆகினதுக்கு பிறகு அனஸ் அப்படின்றாங்க. சின்ன பிள்ளையா இருந்த நேரம் அனஸ் தான், இவர் குட்டி அனஸ், சின்ன பிள்ளை, யார சொல்ல சின்ன வயசுல கொண்டு தாரன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த புள்ள ரசூலுல்லாஹ்ட்ட 9 வருஷம் வேலை செஞ்சாரு, இல்லாட்டி 10 வருஷம் வேலை செஞ்சாரு. வேலை செஞ்சவங்க சொல்றாங்க, ஹதம்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சினீன், நான் 10 வருஷம் ரசூலுல்லாஹ்ட்ட வேலை செஞ்சேன். ஃபமா காலலி உஃபின் கத், அந்த 10 வருஷத்துல ஒரு நாள் கூட சி என்னடா இது நீ செய்யற வேலை அப்படின்னு கேட்டது இல்லை. நாம பேசாம இருப்போமா? நம்மட புள்ள செஞ்சாலே சி என்ன வேலை நீ செய்யறாய் அப்படின்னு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தது ரசூலுல்லாஹ்ட்ட புள்ளையும் இல்ல, வேலைக்கு வந்த புள்ள. அப்ப சின்ன பிள்ளையா வாராரு, 10 வருஷம் வேலை செய்யறாரு. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஒரு நாளும் மனசு நோகிற மாதிரி சீன்ற ஒரு வார்த்தை பேசி இல்லையா? அவ எப்படி அந்த பிள்ளையோட நடந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க.
அப்படி ரசூலா பேச மாட்டாங்க. ஒமா காலலி செய்யின் சனாத்துஹு, நான் எதையாவது செஞ்சா ரசூல்லா எனக்கிட்ட லிம சனாத்துஹு, ஏன் இப்படி செஞ்சாய் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. எதையாவது நான் செஞ்சிருப்பேன், செஞ்சாலும் ரசூல்லா ஏன் இப்படி செஞ்சாங்க அனஸ் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. வலாலி செய்யின் தரத்துஹு, நான் எதையாவது செய்ய சொல்லி விட்டுட்டேன்னுங்களே, செய்யாம இருந்தா லிம தரக்தஹு, நீ ஏன்டா இதை செய்யல அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் வக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஹ்ஸனின் நாஸி குலுகா, அந்த அளவு பண்பாடா இருப்பாங்க ரசூலுல்லாஹ். மக்களிலேயே பண்பாடு நிறைந்தவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்தார். இந்த முன்மாதிரியை பிள்ளைகள் எதிர்பார்க்கும். அப்ப அந்த பிள்ளையோட மனசுல எங்களை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாக அந்த பிள்ளைகளாக தானாக நம்ம மேல மதிப்பு மரியாதை வைக்கும். நாம என்ன கட்டளையிட்டாலும் செய்ய ரெடியா இருக்கும். சின்ன பிள்ளைகளோட மனசுல நஞ்ச, விரோதத்தை, பகைய, அந்த ஒரு வைராக்கியத்தை விதைச்சப்படாது. அதை ரசூல்லா அப்படி அந்த பிள்ளைகளோட நடந்திருக்காங்கன்றத பாக்குறோம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு தடவை இந்த அனஸுக்குத்தான், அனஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கட்டளையிட்டு இதை போய் செஞ்சுட்டு வாங்க அனஸ் அப்படிங்கிறாங்க. சின்ன பிள்ளை தானே அனஸ் ரலியல்லாஹு அவங்க, சின்ன பருவம். இப்ப நாம பிள்ளைக்கு கடைக்கு போடாண்டா ஒரே எண்ணத்தான் அனுப்புறேன் இந்த வாப்பா கடைக்கு அப்படின்னு வீட்டுல என்ன செய்வான், கோவப்படுவான். போகாட்டியும் வாப்பா வந்து ஏடா போகலன்னு கேட்பாருன்றதுக்கு அழுது போவான். சரியா, என்னத்தான் அனுப்புற, எல்லாத்துக்கும் நான் தான் போகணும்ட்டு அப்படி போவான். அப்படித்தான் பிள்ளைகள். அனஸ் ரலியல்லாஹு அவங்களை வந்து ஒரு தடவை ரசூல்லா ஒரு வேலைக்கு அனுப்புறாங்க. எப்படி என்றா, ஃபஅர்ஸலனி யௌமன் லிஹாஜத்தின், ஒரு தேவைக்காக என்னை ரசூல்லா அனுப்பினார்கள். ஃபகுல்து, நான் சொன்னேன், நான் சொல்லிக் கொண்டேன், வல்லாஹி லா அதுஹபு வஃபி நஃப்ஸி, நான் எனக்குள்ளாலே சரி அல்லாஹ் மேல சத்தியமா நான் போகவே மாட்டேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அனஸ் ரலியல்லாஹு அவங்களே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டாங்க. எப்ப பாரு இவருக்கு நான் போய் செஞ்சு சின்ன பிள்ளை தானே, பெருத்த பிறகு அந்த நிலைமை இல்லை, சிறுசா இருக்கும்போது இப்படி சொல்லிக்கிட்டாரு. சொல்லிட்டு அதுஹபலிமா அமரணி பிஹி, என்ன ரசூல்லா இந்த சின்ன வேலைக்கு நான் அல்லாஹ் மேல சத்தியமா போக மாட்டேன்ட்டு போனேன். ஃபஹரஜது ஹத்தா அமுர் அலா சிபியான், அப்படி வேண்டா வெறுப்போட நான் போற நேரம் சின்ன பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் கூடி விளையாடிட்டு இருக்காங்க. இதை நான் கண்டேன். கண்ட உடனே வஹும் யல்அபூன ஃபிஸ்ஸூக், அவங்க முத்தத்துல அங்கே அந்த பொதுவான ஒரு இடத்துல சந்தையில விளையாடுறாங்க. ஃபஇதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கது கபல பி கஃபாய மின் வராஇ, கண்ட புள்ள என்ன செய்யும், விளையாடுறத கூட்டாளிமார் விளையாடுறத கண்டா இவரும் போய் ஜாயின் ஆயிட்டாரு, விளையாடிட்டு இருக்காரு. ரசூல்லா வந்து அது இவருக்கு தெரியாது. ரசூல்லா வந்து பின்னால் அப்படியே கழுத்தை பிடிச்சாங்க, இப்படி பார்க்காரு, பின்னா கழுத்தை பிடிச்சாங்க ரசூல்லா, இப்படி பார்க்காரு. சரி ரசூல்லா தான் அப்படி சின்ன வேலையை செய்யவும் இல்லை, இவரா சொல்லிக்கிட்டாரு நான் செய்யவும் மாட்டேன்னுட்டாரு. வந்து விளையாடிட்டும் இருக்கிறாரு. ரசூல்லா மிச்சம் டைம் லேட் ஆயிட்டுது, அவரா வாராரு, வந்து பார்க்காரு, விளையாடுறாரு, கழுத்தை பிடிக்கிறாங்க. திரும்பி பார்த்தாரு. பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து, உன்னை என்னத்துக்கிட்ட அனுப்பினேன், நீ வந்து சின்ன பிள்ளைகளோட விளையாடுறியாட்டா அப்படின்னு மண்டையில போட்டு இழுத்துட்டு போனாங்களாண்டா, அப்படி செய்யல ரசூல்லா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஃபனலர்து இலைஹி வஹுவ யல்ஹகு, நான் அப்படி திரும்பி பார்த்தேன், ரசூல்லா சிரிச்சிராங்க. உங்களை அனுப்பினது இதுக்கு அனஸ், நீங்க விளையாடுறீங்களா அப்படின்ட்டு ரசூல்லா அப்ப விளையாட்டை தடுத்தாங்களா? அவன்ட ஆசை, அதைத்தான் விரும்புது அந்த புள்ள. நாம நம்மட வேலைக்கு அனுப்பினோம், அந்த பிள்ளைக்கு அது கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்ட்டு ரசூலா சிரிச்சிட்டு ஒன்றுமே சொல்லல. அல்லாஹ்வோட ரசூல் போயிட்டாங்க. அனஸ் நீங்க போங்கன்னு திருப்பி அனுப்பவும் இல்லை, என்ன செய்யல, திருப்பி நீங்க போங்க, போய் இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு ரசூலா திருப்பி அனுப்பவும் இல்லை. ரசூலா கேட்டாங்க, யா அனஸ் அதஹப்த ஐசு அமர்த்துக்க, நான் சின்ன வேலையை போய் செஞ்சீங்களா அனஸ்? எப்படி, அடிக்கவும் இல்லை, ஏசவும் இல்லை, நீங்க விளையாடுறாங்க பிடிச்சி. ரசூலா சிரிச்சிட்டு கேட்டாங்க, நான் சின்ன வேலையை போய் செஞ்சீங்களா அப்படின்ற உடனே அப்ப ரசூலோட அந்த தன்மையை பாருங்க. அல்லாஹ்வோட ரசூல் கட்டும் கோபத்தை காட்டி, இப்ப நாம ஒருத்தர் வேலைக்கு அனுப்புறோம்னு வைங்களே, நம்மளோட வேலைக்கார ஆளு, அவரு போய் யாரோ ஒரு கூட்டாளியோட பேசி நின்றுட்டாரு. எப்பயோ வந்தவன் கண்டவன் அடே மிச்ச நாளைக்கு பிறகு வந்திருக்கான்னு பேசிட்டு ஒரு அரை மணித்தியாலும் போய்த்து, இப்ப லேட் ஆகி வந்தா உன்னை எல்லாம் வேலைக்கு அனுப்பினா உருப்படுமாடா அப்படின்னு நம்மட ஆக்கள் பிடிச்சு ஏசுவாங்க. உன்னாலதான்டா நான் இந்த கிடக்கேன்னு அப்படி நம்மட அந்த கோவத்தை காட்டுற, முகத்திலே காட்டுற. ஆனா ரசூல்லா எவ்வளவு லேட் ஆகியும் அந்த கோவத்தை காட்டல பாருங்க. இவரே என்ன சொல்றாருண்டா, நான் ஆனா அது அப்ப யார் சொல்லா, நான் போறேன் யார் சொல்லா. இப்ப உள்ள மாறிட்டு பாத்தீங்களா, ரசூல்லோட நடவடிக்கை வந்து கோபமாகவும் கட்டுக்கடுப்பாகவும் இருந்திருந்தா
ஓ எங்களை விளையாட விடாம உங்கள்கிட்ட வேலை தான் நாங்க செய்யணுமா அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. ஆனா ரசூலோட அந்த கையாண்ட முறை பாத்தீங்களா, மெத்தட் பிடிச்சி ரசூல்லாவை சிரிச்சு விளையாடுறீங்களா, சின்னத்துக்கு போனீங்களா, இல்லையா நான் இப்ப போறேன் போயிட்டாரு, போய் செஞ்சுட்டு வந்தாங்கன்றத பாக்குறோம். ஆனா ரசூல்லா இதுல வந்து ஒரு நாளும் அந்த சஹாபிக்கு, அந்த தோழர்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைக்கு ஏசினதும் இல்லை, கடுகடுப்பா நடந்து கொண்டதும் இல்லைன்றதை பாக்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர பிள்ளைகள் வந்து விளையாடினாங்க. அவங்களோட விளையாட்டு வந்து சின்ன பிள்ளைகள் என்னத்தையும் இழுப்பாங்க, போடுவாங்க, விளையாடுவாங்க. இது வீட்டுக்குள்ளால அப்படி விளையாடிட்டு இருக்கிற நேரம் அப்ப ஜக்காத்து பொருள்கள் வருது. ரசூல்லோட அந்த பள்ளிவாசலுக்குள்ள ஜக்காத்து பொருள்களை கொண்டு வராங்க. பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்து அப்படி குவியல் குவியலாக கொட்டி கொட்டி நிரப்புறாங்க. கொண்டு வந்த உடனே ஹத்தா யசீர இந்தஹு கௌமன் மின் தம்ரின், அப்படி ஒரு குவியல் குவியலா கொண்டு வந்து குமிச்சிட்டாங்க. குமிச்சதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து ஃபஜால் அல் ஹசன் வல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யலஅபானி பிதாலிக தம்ரி, அதுகளுக்குள்ள பாஞ்சி உருண்டு விளையாடுறாங்க. ஹசன் ஹுசைன் அவங்க விளையாடுறாங்க. பேரிச்சம்பழத்துக்குள்ள அந்த குவியலுக்கு இங்கால போற, இந்த குவியல்ல இருந்து அங்கால போற, இப்படி விளையாடினா நாம என்ன செய்வோம், சாப்பாடு ஆக்கி காய்ச்சி அங்கால வச்சுட்டு நாம ஒரு இதுக்காக வேண்டி சமையல்களை ரெடி பண்ணி வச்சுட்டு யாராவது வருவாங்கன்னு இருக்கிற நேரம் புள்ள பாஞ்சி ஓடி பாயிர நேரம் மிரிபட்டு அங்கால கொட்டுப்பட்டு தட்டுப்பட்டு விழுந்தா என்ன நடக்கும்? அப்ப கோவத்தை தான் காட்டுவோம். எப்படி இப்ப அந்த இடத்துல வந்து ரசூலுல்லா வந்து இருந்து கொண்டு சஹாபாக்களோட பேசிட்டு இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா இருக்கிறாங்க. இவர் ஓடுறாரு, விளையாடுறாரு. அந்த குவியல்களுக்குள்ளால விளையாடும் போது சின்ன பிள்ளைன்றதுனால அகதுமா தம்ரத்தன் ஃபஜஅல ஃபீஹி ஃபீஹி, ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டாரு. சும்மா குவிச்சு வச்சிருக்கே தானே, சாப்பாடு டொஃபியை கண்டா புள்ள எடுக்காம இருக்குமா? எயின டொப்பியை கண்டாலும் எடுத்து சட்டை புட்டுன்னு வாயில போட்டுரும். அப்ப அந்த மாதிரி அந்த புள்ள வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து அவங்கள உணவு அது வாயில போடுது. போட்ட உடனே ஃபனலர இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் அதை பாக்குறாங்க. பார்த்த உடனே ஃபஅஸ்ரஜஹா மின் ஃபீஹி, ரசூல்லா போய் அதை வாய்க்கால எடுக்கிறாங்க. எடுத்துட்டு சொன்னாங்க, அமா அலிம்த, உங்களுக்கு தெரியாதா ஹசன், அன்ன ஆல முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஅகுலுன சதகா, முஹம்மதுடைய குடும்பம் சதக்காவை சாப்பிடப்படான்னு உங்களுக்கு தெரியாதா? பேர பிள்ளை, டேய் உனக்கு தெரியாதாடா இதை தின்னப்படாது அப்படின்னா அது அவனை மட்டும் சாடுற மாதிரி இருக்கும். ரசூல்லா எப்படி அந்த உளவியலா அந்த பிள்ளைய மாத்துறாங்கண்டா, நம்ம தின்னப்படான்னு தெரியாதா மகன் உங்களுக்கு, நீண்டாம நாம மாத்தி ரசூல்லா சொல்ற நேரம் அப்ப அந்த பிள்ளைக்குள்ள ஒட்டோவா என்ன ஆகும்டா, ஓ இது நான், நம்மட உம்மா, நம்மட அப்பா யாருமே சாப்பிடப்படாதா? அப்ப அந்த புள்ள ஒதுங்கி கொள்ளும். நாம போய் உன்னை போட்டு உனக்கு தெரியாதாடா இதை தின்னப்படாண்டு எத்தனை தாக்கடா சொல்லியிருக்கிறேன் அப்படின்றமண்டா, அப்படி சொன்னா அது பிள்ளைய பாதிக்கும். பாதிக்காத வகையில ரசூல்லா, மகன் இது நாம சாப்பிடப்படான்னு உங்களுக்கு தெரியாதா, நம்ம தின்னப்படா மகன், இது நம்மட இல்ல, நம்மட உரிமை இல்ல, இது ஜக்காத்து பொருள் அப்படின்னு ரசூல்லா படிச்சு கொடுக்குறாங்க. தடுத்தாங்க, அழகா படிச்சு கொடுத்தாங்க. உரிமை இல்லாத பொருளை, உரிமை இல்லாத சாப்பாடை, உரிமை இல்லாததை நாம எடுக்கப்படாமகன், அது எங்களுக்கு இல்லை. அப்ப அந்த ஒழுக்கங்களை பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கறோம். நாம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு வைங்களேன், போனா ஹோல்ல சாப்பாடு, பிள்ளைகள் எதை கண்டாலும் எடுக்கும், எதை கண்டாலும் கேட்கும், குட்டிவாதம் பிடிச்சு அழும், அது தாங்க வாங்கி தாங்க வேண்டும், இல்லாட்டி அதுவா போய் சில பிள்ளைகள் எடுத்து தின்றும். திண்டா நாம அந்த ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அப்படியெல்லாம் செய்யப்படாம, அது நம்ம அந்த மாதிரி போகப்படாது, அது சரியில்லை அப்படின்னு படிச்சு கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிடுற ஒழுங்க படிச்சு கொடுத்தாங்க தானே. நாங்க எங்கட பிள்ளைக்கு வந்து சாப்பிடுற ஒழுங்க படிச்சு கொடுக்காட்டி அந்த புள்ள போற இடத்துலயும் அப்படித்தான் நடக்கும். வீட்டுல நாங்க வந்து பிள்ளைக்கு எப்படி இருக்கணும், எப்படி சாப்பிடணும், அதுல ஒழுங்கு என்ன, அது எந்த கையால சாப்பிடணும், எந்த பக்கத்துல இருந்து சாப்பிடணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். நாம தின்ற சாப்பாடுனா புள்ள ஓடி வந்து வாப்பாடு பீங்கான்ல ஒரு அள்ளு சாப்பிடுறேன், இல்லாட்டி வாப்பா மகண்ட வாயில அப்படி கொடுத்துடுறோம், அதை ஓடி தெரிஞ்சுட்டு வந்து உமா கிட்ட ஒரு பிளேட்ல இருக்கிற தள்ளி அது தின்ற. இப்படி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி பாஞ்சி திரிஞ்சு திண்டு திரிகிற பிள்ளைகளா இருந்தா அந்த புள்ள நாளைக்கு போற இடத்துலயும் அப்படித்தான் தின்ன பார்க்கும். அது மேனஸ் இல்லை. பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். சாப்பாடா இப்படித்தான் வாப்பா சாப்பிடணும், இந்த மாதிரிதான் சாப்பிடணும், இது நாம தின்றது ஒழுங்கு இல்லை அப்படின்னு சாப்பிடுற ஒழுங்கு. இன்னைக்கு ஜப்பான்ல, சைனாவுல எல்லாம் பிள்ளைகள் ஸ்கூல் போகும் தானே,
போற 1ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு 2ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு அந்த ஒரு வருஷம் டேபிள் மேனர்ஸ் தான் படிச்சு கொடுப்பான். சிலபஸ் டேபிள் மேனர்ஸ். சாப்பிடுறது எப்படி, சாப்பிடுறதுக்கு வந்து இருந்தா ரைட், இது டேபிள், இதுல இருக்கணும், இதுல சாப்பாடு எப்படி வைக்கணும், சாப்பிடுறதுக்கு என்ன அரேஞ்ச் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு என்ன செய்யணும், டேபிள் மேனர்ஸ் படிச்சு கொடுப்பான். ஏ பி சி பிள்ளைகளுக்கு அங்க அது படிச்சிடல. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், விளையாட விடுறது, ஆக்டிவிட்டிஸை பார்க்கறது, இம்ப்ரூவ் பண்றது, மேனர்ஸ் படிச்சு கொடுக்கறது. ஜப்பான் சிஸ்டமே அதான், அது சிலபஸாவே வச்சிருக்கிறான். டேபிள் மேனர்ஸ் தான் படிச்சு கொடுப்பான் முதலாவது. எந்த சின்ன பிள்ளைண்டாலும் அந்த புள்ள உள்ளுக்கு போனா அது மேனஸை தான் பழகும். அவன் சாப்பாட்டு முறையெல்லாம் பாருங்க, கண்ட மாதிரி அங்க இங்கேயும் பிச்சு அதுல இருந்து இதுல இருந்து எடுத்து அப்படியே அதிகமாகும். அழகா அவன்கிட்ட சிஸ்டமே அப்படித்தான் இருக்கும். எதுலையும் அவன்கிட்ட அந்த இதுகளை பார்க்க இயலாது, அலங்கோலத்தை பார்க்க இயலாது. அப்படி பழக்கிற, சின்னத்துல இருந்து பழக்கிற. டேபிள் மேனர்ஸ்ல வந்து புத்தகத்தை எப்படி வச்சணும், எந்த பக்கத்துல வைக்கணும், பேனை எங்க இருக்கணும், நீங்க எழுதுற படிக்கிறது வந்து தேவையானது எவ்வளத்துல இருக்கணும். இது ஒரு புத்தகம் படிக்கிற மேசைக்கு வந்தா லேர்னிங் சிஸ்டம் இப்படித்தான் இருக்கணும். நம்மளுக்குள்ள போட்டா கொப்பிய புத்தகத்தை மரா தேடுற, அந்த மூலையிலையா இந்த மூலையிலையா கட்டிலுக்கு கீழையா தேடுற. ஒழுங்கில்லை, ஒழுங்க படிச்சு கொடுக்கணும். ஒரு டேபிளை போட்டோம்டா அந்த டேபிள்ல உங்களோட புத்தகம் இங்க இருக்கணும், கொப்பி இங்க இருக்கணும், படிக்க வேண்டியது இங்க இருக்கணும், எழுதுறது ஒரு பாக்ஸ்ல ஒரு இதுல இருக்கணும், ஹோல்டர்ல இருக்கணும். தேடப்படாது அங்கயா இங்கயா கீழையா மேலையா. இது தேடி தேடிய ஒரு நாள் செலவாயிரும். ஸ்கூல் போக ஒலிம்பினா புள்ள பேக் இல்ல, பேகுக்குள்ளால தேவையான கொப்பி புத்தகம் இல்ல, இருந்தாலும் பொம்பாசி இல்ல, இப்படி. அப்ப ஒழுங்கு இல்லைன்றது அர்த்தம். ஒழுங்கு அந்த பிள்ளைட்டையும் இல்ல, நாங்க ஒழுங்க சொல்லி கொடுக்கவும் இல்லை. இது முக்கியமான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த சபையில வந்து சாப்பிடுற இடத்துல வந்து ஒரு சின்ன சஹாபி இருக்கிறாரு. அபூ சலமா அப்படிங்கிறவர் சொல்றாரு, குன்து குலாமன் ஃபி ஹஜ்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ரசூலுல்லாஹ் கிட்ட சின்ன பிள்ளையா இருந்த நேரம், வகானத் யதி ததீஷு ஃபி ஸஹ்ஃபதி, சஹான்ல சாப்பாட்டு தட்டுல ஏண்ட கை அங்க போய் ஒன்று எடுக்கிற, இங்கால இருந்து ஒன்று எடுக்கிற, நடுவுல இப்படி பிள்ளைக்கு தேவையானது எங்க இருந்தாலும் எடுக்கும். அதான் புள்ளையோட இயல்பு. இறைச்சி துண்டு அங்க ஒன்று இங்க ஒன்று, கோழி துண்டு இருந்தா லெக் பீஸ் எங்க இருக்குன்னு பார்க்கும், அதை புரட்சி எடுத்துரும். லெக் பீஸ் தான் பிள்ளைக்கு வேணும்னா புள்ளையோட பக்கத்துல போட்டு கொடுக்கணும், இல்லாட்டி தனியா பிளேட்ல போட்டு கொடுக்கணும். இப்படி கொண்டே வச்சுட்டு நாம இப்ப கொண்டு போற ஹோல்ல 4 பேரோட 6 பேரோட ஒரு டேபிள்ல இருக்கிற நேரம் லெக் பீஸ் அங்கால இருக்கும். அங்கால இருக்கிறவன் இதை திங்கிறதுக்கு யோசிப்பா. நம்மட புள்ள இருந்து எட்டி அப்படி நாசமா போன புள்ள இந்த எடுத்துட்டு திட்டுவா, பதுவா செய்வார். ஓ அப்ப இதெல்லாம் செய்யப்படா, இது ஒழுங்கு இல்லையே. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கண்டா, இந்த சஹாபி இருந்து கொண்டு அங்கேயும் இங்கேயும் கை அலையுது. போனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லுங்க. சாப்பிடுறதுக்கு முதல்ல என்ன செய்யணும், இதை தந்தது நமக்கு அல்லாஹ் தானே, பிஸ்மில்லா சொல்லுங்க. வகுல் பியமீனிக, இதால தின்னப்பட, வலது கையால தின்னுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. வலது கையால தின்னுங்க. வகுல் மிம்மா எலைக்க, உங்களுக்கு கிட்ட இருந்து தின்னுங்க, உங்களோட பக்கத்துல என்ன இருக்கோ அதை தின்னுங்க. இப்ப இங்க இருந்து தின்னுட்டு அங்க பாப்பா இறைச்சி துண்டு இருக்கே, அதை எப்படி எடுக்கிற அப்படின்னு அங்கால இருக்கிறவன் அதை தின்றதுக்கு யோசிச்சிருப்பான். அவனுக்கு அந்த துண்டு தான் கிடைச்சேன்டா, அதை வச்சுக்கொண்டு அவன் இந்த புள்ள போய் கைய போட்டு எடுத்தா அது இந்த பிள்ளைக்கும் சரியில்லை, இந்த உமாக்கும் சரியில்லை, வாப்பாக்கும் சரியில்லை. உள்ள வளர்த்திருக்க வளர்ப்பு பாரு, சகானுள்ள தின்ன தெரியுதா அந்த பிள்ளைக்கு. இப்படி இதெல்லாம் நாம அலட்டி கொள்ளாத பகுதிகள் தான். நாம பெருசா நான் சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சிரிச்சுட்டு இருந்துருவோம். ஆனா அந்த புள்ள ஒழுக்கம் கெட்டு வளரும். ஒழுக்கத்தை எங்க படிச்சு கொடுக்கணும்டா, ரசூலுக்கு தெரியாதா, இவர் பெருத்த பிறகு அதை பழகிக்குவாரு. பெருத்தா அவரே பழகிக்குவாரு. அவனா பிஸ்மில் செல்லிக்குவான், வலது கையால திம்பான், அவனா வந்து தண்டை பக்கத்துல இருந்து திம்பான், தண்டை பிளேட்ல. இப்படி ரசூலுக்கு தெரியாதா? ஏன் ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுத்தாங்க? செஞ்ச வேலையை உணர்த்தணும், ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுக்கணும். அப்ப புள்ளட கை அங்க இங்க போனத ரசூலுல்லாஹ் அப்படி இல்ல, மகன் தின்னணும், நாம பிஸ்மில்லா சொல்லணும், வலது கையால தின்னணும், நம்மட பக்கத்துல இருந்துதான் தின்னணும். இன்னைக்கு பெரிய ஆக்களுக்கே இந்த மேனஸ் இல்லை.
அவன் போய் இருந்தானா எங்கடா இறைச்சி துண்டு இருக்கும்னு தான் சஹான்ல தேடுவான். தேடி அதைத்தான் எடுத்து எடுத்து திம்பான். சின்னத்துல பணம் காட்டி அதான் பெருசாயினதும் வரும். தீண்ட ஒரு ஒரு இதுல அண்டாவுல கொண்டு கொட்டினாலும் தின்ற அளவுக்குள்ள சாப்பாட்டு ராமன்கள் இருப்பானுகள். சின்ன வயசுல ஒழுக்கம் படிச்சு கொடுக்கப்படாட்டி அந்த ஒழுக்கம் இங்க வராது, பெருத்த பிறகும் வராது. எனவே அதெல்லாம் கவனத்துல வச்சுக்கொள்ளணும். சின்ன பிள்ளைகளுக்கு இந்த சின்ன சின்ன ஒழுக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். இதான் உளவியல். சின்ன பிள்ளைகளுக்குரிய அந்த ட்ரைனிங், அவங்களுக்குரிய அந்த வழிகாட்டல், ஒழுக்கங்கள் எல்லாமே கண்டிப்பு என்ற பேர்ல தண்டிப்பா மாறிடப்படாது. அந்த கண்டிப்பு அன்பான கண்டிப்பா இருக்கணும். அதே நேரம் அந்த பிள்ளைகளை தர்பியத்து செய்யற மாதிரி, அவங்கள பயிற்றுவிக்கிற மாதிரி இருக்கணும் என்றதை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் எங்களை அடுத்த பகுதியை நாளைய தினம் தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.